அனைவருக்கும் வணக்கம். வாசிப்போம், தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழு நடத்துகின்ற இந்த 45வது இலக்கிய சந்திப்பு நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் குழுவின் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நாளில் எழுத்தாளர் கலைச்செல்வியுடைய படைப்புகளை குறித்து உரையாட இருக்கிறோம். வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் திரு கலைச்செல்வி அவர்களையும், அவரது நூல் குறித்து உரையாற்றக்கூடிய எழுத்தாளர் சித்ரா பாலசுப்ரமணியன் அவர்களையும், எழுத்தாளர் ஜே மஞ்சுளா தேவி அவர்களையும், விமர்சகர் மந்திரமூர்த்தி அழகு அவர்களையும் மற்றும் இந்நிகழ்வில் கூடியிருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், விமர்சகர்கள், வாசகர்கள் என அனைவரையும் குழுவின் சார்பாக அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். முதல் நிகழ்வாக எழுத்தாளர் கலைச்செல்வியை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை கூறி நிகழ்வை தொடங்க விரும்புகிறேன். எழுத்தாளர் கலைச்செல்வி நெய்வேலியில் 1972 பிறந்தவர். திருச்சியில் பொதுப்பணித்துறையில் நேர்முக உதவியாளராக பணி செய்கிறார். வைதேகி காத்திருந்தாள் என்பது இவரது முதல் சிறுகதை. 2012 நடைபெற்ற நெய்வேலி புத்தக கண்காட்சி சிறுகதை போட்டியில் அது 2ஆம் பரிசு பெற்றது. அதன்பின் வழி, இரவு, சித்ராவுக்கு ஆங்கிலம் தெரியாது, மாயநதி, கூடு, சமர்க்களம் ஆகிய சிறுகதை தொகுப்புகளை எழுதியிருக்கிறார். எழுத்தாளர் கலைச்செல்வியுடைய சிறுகதைகள் குறித்து பாவண்ணன் சொன்ன சில வரிகளை இங்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். எழுத்தாளர் கலைச்செல்வி அசலான வாழ்படுவங்கள் சார்ந்தவை. எழுத்தாளருடைய படைப்பாளி கலைச்செல்வியுடைய சிறுகதைகள் அசலான வாழ்வு அனுபவங்கள் சார்ந்தவை. அவை மானுட மன ஆழத்தை தொட முனைபவை. கச்சிதமாக வடிவமைக்கப்பட்ட ஆடைகள் என அவரின் கதைகளின் வடிவம் கொண்டுள்ளன என்று பாவண்ணன் அவருடைய சிறுகதைகள் குறித்து ஒரு மதிப்புரை தந்திருக்கிறார். இவரது முதல் நாவல் சக்கை 2015 வெளிவந்தது. கல்லூரிக்கும் தொழிலாளர்கள் வாழ்வை மையமாக கொண்ட நாவல் அது. அதன்பின் புனிதம், அற்றை திங்கள், ஆலகாலம், ஹரிலால், தேய்புரி பழங்கயிறு ஆகிய நாவல்களை எழுதியுள்ளார். மகாத்மா காந்தி மீது மிகுந்த ஆதர்சம் கொண்டவர். ஹரிலால் என்ற நாவல் மகாத்மா காந்திக்கும் அவருடைய மூத்த மகனுக்கும் இடையிலான உறவை சொல்லக்கூடிய ஒரு நாவல். இவருடைய படைப்புகளுக்காக ஸ்பேரோ விருது, கலை இலக்கிய சிந்தனை விருது, திருப்பூர் தமிழ் சங்கத்தின் சக்தி விருது, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் விருது ஆகிய விருதுகளை பெற்றவர். புனைவு அல்லாத நூல்களாக அவருடைய துறை சார்ந்து ஏற்றத்துக்கான மாற்றம் என்ற நூலையும், காந்தியை தவிர காந்தியை வேறு யாரால் கொல்ல முடியும் என்ற ஒரு நூலையும் அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய நூல்கள் குறித்து உரையாடுவதற்கு உண்மையிலேயே வாசிப்போம் தமிழ் இலக்கியம் குழு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. முதல் நிகழ்வாக அவருடைய ஹரிலால் தகப்பனார் பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்ற நாவல் குறித்து எழுத்தாளர் சித்ரா பாலசுப்ரமணியன் அவர்கள் உரையாற்ற வருகிறார். அவரை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். முதுகலை பட்டம் பெற்றவர், ஆய்வியல் நிறைஞர் பட்டம் பெற்றவர். எழுத்தாளர் சித்ரா பாலசுப்ரமணியம் மேனாள் விரிவுரையாளர், காந்திய ஆர்வலர், அகில இந்திய வானொலியிலும் பொதிகை தொலைக்காட்சியிலும் செய்தி வாசிப்பாளராக பணியாற்றியவர். காந்தியடிகளின் தண்டி யாத்திரை குறித்து அவர் எழுதிய மண்ணில் உவப்பானவர்கள் என்ற நூல் முக்கியமான ஒரு நூல். காந்தியம் ஓர் உரையாடல், செயலறம் ஆகிய நூல்களையும் அவர் எழுதியுள்ளார். சங்க இலக்கியம் குறித்து நிறைய உரைகளை அவர் காணொலி வாயிலாக வெளியிட்டு வருகிறார். பாருங்கள் சித்ரா பாலசுப்ரமணியன் அவர்களை. வணக்கம். வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழுவிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். ஒரு செயலை தொடர்ந்து செய்யறது அப்படிங்கிறதே அதுக்கு ஒரு பெரிய ஊக்கம் வேணும். அந்த வகையில தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நூல்களையும் பல்வேறு இலக்கிய ஆளுமைகளையும் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த குழுவோடு நானும் இணைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். இன்னும் நிறைய செயல்படணும் அப்படிங்கிற ஆசையும் ஆர்வமும் இருக்கு. ஆனால் பல்வேறு வேலை பணிகள் காரணமாக அதிகமாக இதுல ஈடுபட முடியல அப்படிங்கிற என்னுடைய வருத்தத்தையும் நான் பதிவு செஞ்சுக்கிறேன். அதனாலதான் இந்த இதை கேட்ட உடனே நான் உடனே ஒத்துக்கிட்டேன். ஏன்னா கலைச்செல்வியினுடைய எழுத்துக்களை நான் தொடர்ந்து படிச்சிட்டு வந்திருக்கேன். அப்புறம் அவர் காந்தி பத்தி எழுதின தொடர், அவர் அகிம்சா தர்மம்னு ஒரு ரொம்ப நல்ல தொடரை அவங்க சர்வோதயம் மலர்கிறதுல எழுதினாங்க. அதற்கு பிறகு அது ஒரு நூலாக மாற்றப்பட்டு காந்தியை தவிர வேறு இன்னொரு புத்தகமாகவும் அது வந்தது. காந்தியை தவிர வேறு யாரால் காந்தியை கொல்ல முடியும். அது காந்தியினுடைய வாசகமே தான். இந்த காந்தியினுடைய வாசகத்தையே எடுத்து அந்த புத்தகத்தினுடைய தலைப்பாக புத்தகத்தை கொண்டு வந்தார்கள். அதோட தத்துவம் சார்ந்து நிறைய எழுதக்கூடியவங்க கலைச்செல்வி. அப்புறம் பெண்
ஆளுமைகளை பற்றி அல்லது குறிப்பாக பெண்களை பற்றி அவருடைய எழுத்துக்கள் வந்து ரொம்ப முக்கியமானவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சரளமான ஒரு நடையும் எந்த ஒரு எழுத்தாளருடைய பாதிப்பும் இல்லாத ஒரு மொழி நடையை கொண்டவர் கலைச்செல்வி. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நிறைய படிக்கும்போது நமக்கு யாருடைய தாக்கமாவது நம்முடைய எழுத்துக்களையோ நடையிலையோ வந்துடக்கூடும். ஆனால் அப்படி எதையுமே நீங்க கலைச்செல்வியினுடைய எழுத்துல பார்க்க முடியாது. அப்புறம் வாசிக்கிற எல்லாத்தையும் ஏதாவது ஒரு வகையில எழுத்துல கொண்டு வரக்கூடிய திறன் கலைச்செல்வி கிட்ட இருக்கு. அதை நீங்க வாசிக்கிற யாருமே உணர முடியும். குறிப்பா காந்தி பத்தி நான் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கறதுனால கலைச்செல்வியினுடைய எழுத்துக்கள் எனக்கு தனி ஈர்ப்பை கொடுக்கக்கூடியவை. காரணம் என்னன்னா நம்ம என்னெல்லாம் எங்க படிக்கிறோமோ அதை ரொம்ப அழகா கொண்டு வந்து அவங்க அந்த இடத்துல இணைச்சிருவாங்க. சோ இப்ப நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய புத்தகம் 2 புத்தகத்தையும் சேர்த்துதான் நான் எடுத்திருக்கணும். ஆனா ஒரு புத்தகத்தை 20 நிமிஷத்துல பேசுறதுக்கு ஒரு புத்தகம் போதும் அப்படிங்கறதுனால நான் இந்த ஹரிலால் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை மட்டும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஹரிலால், தந்தை பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அதுக்கு டேக்லைனா கொடுத்திருக்கக்கூடிய புத்தகம் 2022 தன்னரம் வெளியீடாக இது வந்த புத்தகம். ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். காந்தியை பற்றி படிக்கக்கூடிய யாருக்குமே அந்த வாழ்வு எவ்வளவு ஒரு மகத்தான துன்பியல் காப்பியம் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். காந்தியினுடைய நீண்ட நெடிய வாழ்வுனா அவர் அப்படி தன்னுடைய வாழ்வை 100 பெருக்கியவர். அவர் எல்லாருக்கும் ஒரு 78 வயசு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வயசு கிடையாது. ஆனால் அந்த 78 வயதுக்குள்ள அவர் 100 வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தவர் காந்தி. அப்ப அவருடைய வாழ்க்கை சார்ந்து நம்ம எழுத புகுந்தோம் அப்படின்னா ஆயிரக்கணக்கான பாத்திரங்கள் இருக்காங்க. காந்தியினுடைய வாழ்க்கையை ஒட்டி காந்தியை பத்தியே 1000 புத்தகங்கள் இன்னும் எழுத முடியும். அந்த அளவுக்கு அவரை பத்தின விஷயங்கள் இன்னமும் இருக்கு. இன்னமும் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பல்வேறு மொழிகள்ல குறைஞ்சது ஒரு இயர்லயும் அகாடமிக் சார்ந்தும் வெளியில ஒரு பொது வாசகர்களுக்காகவும் 10-15 புத்தகமாவது இன்னும் காந்தி பத்தி வந்துட்டு தான் இருக்கு. மறுக்கவே முடியாது. ஏன்னா எடுக்க குறையாத அவ்வளவு விஷயங்கள் இன்னும் அவர்கிட்ட இருக்கு. அப்போ இதுல வந்து முக்கியமாக ஒரு புனைவு எழுத்தாளராக காந்தியினுடைய வாழ்க்கையில பார்த்த சில கோணங்கள் கலைச்செல்வி ரொம்ப கவர்ந்திருக்கிறது. நிறைய, அதாவது ஒவ்வொருத்தரோட இருக்கக்கூடிய உறவுலையும் காந்தியோடு உறவு கொண்டவர்கள், காந்தியோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாரை பத்தியுமே நீங்க ஒரு சிறுகதையாவது எழுதிட முடியும். ரொம்ப வித்தியாசமான மனிதர்கள் காந்தியினுடைய வாழ்க்கையில இருக்காங்க. ஆனால் அவருடைய குடும்ப வாழ்வே ரொம்ப வித்தியாசமானதுதான். அதை பேஸ் பண்ணிதான் அவங்க வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க, ஹரிலால் அப்படிங்கிற புத்தகத்தை. இந்த புத்தகம் எழுதுறது ஒரு வகையில சுலபம், ஒரு வகையில கடினம். ஏன்னா ஒரு வகையில ஏன் சுலபம் சொல்றேன் அப்படின்னா, தரவுகள் ஏராளமாக கொட்டி கிடக்குது. அப்படி தரவுகள், அவ்வளவு தரவுகளை காந்தியே அவ்வளவு பதிவு பண்ணிருக்காரு. நீங்க கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி வால்யூம் எடுத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 90 வால்யூம் காந்தியினுடைய கடிதங்கள் தான். அதுக்கப்புறம் மீதி கடைசதெல்லாம் எடுத்து போட்டு அதுக்கப்புறமா ஒரு 8 வால்யூம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அந்த பின்னணிப்பெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 90 வால்யூம்ல காந்தியினுடைய கடிதங்களை ஒவ்வொரு வால்யூமும் கிட்டத்தட்ட 500 பக்கம் வரக்கூடிய அந்த அளவுக்கு மனுஷன் எழுதிட்டு போயிருக்காரு. அவ்வளவு இருக்கு தரவுகள். அப்புறம் காந்தியோடு இருந்தவங்க மேக்சிமம் காந்தியை பதிவு பண்ணியிருக்காங்க. காந்தியோட வாழ்ந்த எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஒரு புத்தகமாகவோ, ஒரு நேர்காணலாகவோ, ஒரு கட்டுரையாகவோ, ஒரு பத்தியாகவோ காந்தியை பதிவு செய்ய மறக்காமல் செய்திருக்கிறார்கள். அப்புறம் வந்து காந்தியோடு கூட இருந்த குடும்பத்தினருமே நிறைய எழுதியிருக்காங்க. சோ அதனால தரவுகளுக்கு பஞ்சமே கிடையாது. அப்போ இந்த தரவுகள்ல இருந்து நீங்க எப்படி எதை வேணுங்கிறத எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து இதுல செலக்ட் பண்றதுல இருக்கு. ஆனால் அது ரொம்ப அனாயாசமாக கலைச்செல்வி செய்திருக்கிறார்கள். ஏன்னா அதுல படிக்கும் பொழுது தரவுகள் அப்படியே கொட்டின மாதிரி எல்லாம் இருக்காது. நீங்க நிச்சயமாக காந்தி மேல விருப்பம் இருந்தாலும் சரி, விருப்பம் இல்லைனாலும் சரி, காந்தியை வந்து நீங்க வந்து ஆதரிச்சாலும் சரி, மறுத்தாலும் சரி, இது வந்து காந்தின்ற நினைச்சிட்டு நீங்க படிக்க வேண்டாம். இந்த புத்தகம் ஒரு ஆளுமை பண்பு மிகுந்த, ஒரு உலகமே உற்று நோக்கிய, உன்னத நிலையில் வைத்து பாராட்டிய ஒரு தந்தை, அவருக்கு மகனாக இருக்கக்கூடிய ஒரு மூத்த மகனுக்கும் இடையில நடக்கக்கூடிய மனக்குழப்பங்கள், போராட்டங்கள், இதுதான் இந்த கதையினுடைய கரு. முதல் நாவல் அதுதான் பேசுது. தேய்புரி பழங்கயிறுன்னு 2வது நாவலும் அதனுடைய எக்ஸ்டென்ஷனா தான் அவங்க எழுதியிருக்காங்க. சோ அவ்வளவு தரவுகளை காந்தி ஹரிலால ஒட்டி வைக்கக்கூடிய அத்தனை தரவுகளையும் கலைச்செல்வி இதுல ரொம்ப அழகா கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த நாவல் முதல்ல எடுத்தக்கூடிய இந்த ஹரிலால் வந்து இந்த முதல் நாவல் வந்து அவர் ஹரிலால் இங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வர்றதுல இருந்து திரும்ப இந்தியாவுக்கு வர்றதோட முடிஞ்சு போயிடுது. 1888 ஹரிலால் பிறக்கிறார். காந்திக்கு வயசு 19. ஹரிலால் பிறக்கும் போது காந்திக்கு வயசு 19. அதுக்கப்புறமா ஒரே வருஷத்துல காந்தி வந்து படிக்க போயிடுறாரு, இங்கிலாந்து போயிடுறாரு, படிக்க போயிடுறாரு. அப்புறம் திரும்ப வராரு.
திரும்ப வந்துட்டு அவரால இங்க ஒண்ணும் பெருசா இங்க வேலையில சோபிக்க முடியலன்ட்டு அவர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போறாரு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதற்கு பிறகு 21 வருடங்கள் கழித்து 1915ல தான் காந்தி திரும்ப வராரு. இப்போ ஹரிலாலுக்கு தன்னுடைய சின்ன வயசுல அப்பாவோடு கூட இருந்த நினைவுகளே கிடையாது. அவரு ஒரு 5 அவரு அவருடைய சொந்தக்காரங்க வீட்ல தான் வளர்றாரு. சோ 5 வயது இருக்கும்போது, அப்ப திரும்பி வந்து 1896ல கஸ்தூரிபாவ தன்னோட காந்தி கூட்டிட்டு போகும்போது, அப்பவும் ஹரிலால் கூட போகல. அப்பவும் ஹரிலால் இங்கே தான் இந்தியாவிலே தங்கிடுறாரு. இங்கேயே படிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவருடைய விடலை பருவத்துல அடலசன்ட் ஏஜ் வரும்போது தான் ஹரிலால் வந்து இங்கிருந்து காந்தியினுடைய அந்த போராட்ட களம் ஆரம்பிக்கும் போது தான் இங்க இருந்து அங்க போறாரு. சோ அப்பா அம்மாவுடைய அன்பு, அரவணைப்பு, கவனிப்பு எதுவுமே இல்லாம வளர்ந்த ஒரு குழந்தை தான் ஹரிலால். ஆனா சொந்தக்காரங்க இருந்திருக்காங்க, பார்த்திருக்காங்க. அதெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் ஹரிலாலுக்கு எப்பவுமே தன்னுடைய தந்தை, அதாவது ஒரு பக்கம் பாசம், பிணைப்பு, இன்னொரு பக்கம் கடுமையான வெறுப்பு. இந்த 2ம் ஒரே காயினுடைய அடுத்தடுத்த பக்கங்களாக இருந்தத ஹரிலால் காந்தி உறவுல தான் நம்ம பார்க்க முடியும். அவரால காந்தியினுடைய இளைய காந்தி என்றே ஹரிலால் சொல்லப்படுறார். ஒரு கட்டத்துல ஹரிலாலுக்கு இளைய காந்தி என்றே பெயர் இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தன்னுடைய தந்தையிடமிருந்து விலகி வந்து விடுகிறார். அதுக்கு நிறைய பயோகிராபிஸ் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. நிறைய காரணங்கள் இதுக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் மனித உறவுகள்ல மனித மனம் அப்படிங்கிறது எப்படி தொழில்படும், எப்போ திடீர்னு ஒன்னா சேரும், திடீர்னு எப்படி மாறும் அப்படின்னு நம்மள யாராலுமே ஊகிக்கவே முடியாது. மிக கொடுமையான தந்தையை கடைசி வரைக்கும் போற்றி வணங்கிய மகன்கள் இருக்கிறார்கள். அல்லது மிக அற்புதமான தந்தையரை ஒதுக்கிய மகன்கள் இருக்கிறார்கள். இந்த புத்தகத்துக்கு முன்னுரை, ரொம்ப அழகான முன்னுரை பாவணன் எழுதியிருக்கார். பாவணன்கள் இதுதான் சொல்றாரு. தான் பார்த்த சில தந்தை மகன் உறவுகளை பத்தி குறிப்பிட்டு பாவணன் எழுதியிருக்கார். சோ 2மே நடக்குது. மோசமான தந்தைக்கு நல்ல மகன்கள் அமைகிறார்கள், நல்ல தந்தைகளுக்கு மோசமான மகன்கள் அமைகிறார்கள். அது வாழ்க்கையினுடைய போக்கு. நம்ம அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனால் காந்தி ஹரிலால் உறவுல இருந்தது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம யார் தரப்புலையும் நின்று அதை பார்க்க வேண்டாம். நம்ம வெளியில இருந்து 3வது மனிதராக வெளியில இருந்து தனியா அவங்க எல்லாம் வாழ்ந்து மறைஞ்சு போனவங்க. ஒரு வெளியில இருந்து பார்க்கும்போது அந்த உறவு எப்படி எல்லாம் இருக்கு. இப்ப ஒருவேளை காந்தியை பிடிக்காதவங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காந்தியை விமர்சிக்க நினைக்கிறவங்க காந்தி பண்ணதான் தப்பு, காந்தி சரியான அக்கறையோட நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை அவர் மேல வைப்பாங்க. ஒரு ரொம்ப பாப்புலரான நாடகம் எல்லாம் கூட எழுதப்பட்டிருக்கிறது. ஹரிலாலுடைய தரப்பை நியாயப்படுத்தி ஹரிலால் இப்படி இருந்ததற்கான அத்தனை நியாயங்களையும், ஏன்னா ஹரிலால் ஒரு கட்டத்துக்கு மேல அவருடைய 1915ல அவர் ஒரு கடிதம் எழுதுறாரு. காந்திக்கு ஒரு கடிதம் எழுதினார். ரொம்ப பெரிய கடிதம் அது. கிட்டத்தட்ட ஒரு 15 பக்கத்துக்கு வரக்கூடிய கடிதம். மேபி அது தேய்பிரி பழங்கையில வரும். அந்த கடிதம் அவங்க கலைச்செல்வியில எழுதியிருப்பாங்க. அப்போ அதுல தன்னுடைய இயலாமை, போதாமையை, அப்போ 1915ல ஹரிலாலுக்கு 4 குழந்தைகள் ஆயாச்சு. 4 குழந்தைகள். அப்போ அவர் தன்னுடைய இயலாமை எல்லாத்தையும் மனக்குமுறல கொட்டி அப்படியே அது ஒரு காவியத்தன்மை வாய்ந்த ஒரு கடிதம் அது. அந்த கடிதம் ஒரு 10 பக்கம் இருக்கு. நெட்லயே கிடைக்கும். நீங்க அதை படிச்சு பார்க்கலாம். அது எப்படி தந்தையை மறுக்கவும் முடியல, எதுக்கவும் முடியல, தந்தையோட வழியில போகவும் முடியல, தந்தையோட வழியில போறதுக்கு தன்னை தகுதிப்படுத்திக்கவும் முடியல. ரொம்ப ஆனா இந்த புத்தகத்தை படிக்கும் போது ஹரிலால் மேல நமக்கு கோபம் வராது. நமக்கு ஒரு இரக்கம் வரும். அதை கலைச்செல்வி சாத்தியப்படுத்திருக்காங்க. நான் அதை அப்படிதான் சொல்லுவேன். கலைச்செல்வி எந்த ஒரு தரப்பையும் எடுத்துக்கல, எந்த பக்கத்துல இன்னும் அவங்க பேசல. அவங்க காந்தி ஆர்வலர் அப்படின்னாலும் அவங்க காந்தியையும் நியாயப்படுத்தல. அவங்க ஹரிலாலையும் ஐயோ ஹரிலால் பாவம், ரொம்ப பரிதாபமா இருக்கு, அவர் தரப்பு நியாயம் தானே அப்படின்னு ஹரிலாலுடைய நியாயத்தையும் அவங்க பேசல. அதாவது ஹரிலால் இப்படி இருந்தார், இப்படிதான் நினைச்சார் அப்படிங்கறத அவங்க பதிவு பண்றாங்க. அதே போல கஸ்தூரிபா. 3 புள்ளிகள் இந்த நாவலுடைய முக்கியமான 3 புள்ளிகள் காந்தி, கஸ்தூரிபா, ஹரிலால், இந்த 3 தான். ஆனா இதுல ரொம்ப இந்த நாவலை படிச்சு முடிக்கும் பொழுது நம்ம கஸ்தூரிபா மேல நமக்கு ஒரு சின்ன இறக்கம் ரொம்பவே வரும். சின்ன இறக்கம் இல்லை, ரொம்பவே இறக்கம் வரும். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த அம்மா ஒரு சாதாரண குஜராத்தி ஃபேமிலியில இருந்து வந்த ஒருத்தங்க. காந்திக்கு கனவுகள் இருந்திருக்கலாம். அவர் இங்கிலாந்துல போய் படிச்சாரு, சவுத் ஆப்பிரிக்கா போனார், தன்னுடைய நிலையை உயர்த்திட்டாரு, ரிலீஜியஸ் புக்ஸ் எல்லாம் படிச்சாரு, கீதையை படிச்சாரு, பைபிள் படிச்சாரு, மலை பிரசங்கத்துல நல்ல ஆர்வம் கொண்டாரு. பல 100 மனிதர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருந்தது. தன்னை விசாலப்படுத்திக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. ஆனா கஸ்தூரிபா அப்படி எதுவுமே கிடையாது. அவங்க ஒரு சாதாரண இல்லத்தரசி. 4 மகன்களோடு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை, பொருளோடாபமான வாழ்க்கை இல்ல, ஆடம்பரமான வாழ்க்கை இல்ல, ஒரு சாதாரணமான நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கடைசி வரைக்கும் தவித்த ஜீவன் அவங்க.
கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஒரு தவிப்பு இருந்துகிட்டே இருக்கு. அவங்க வந்து இன்னொரு பயோகிராஃபில அத எழுதியிருக்காங்க. சி.வி. தலால் ஒரு பயோகிராஃபி எழுதியிருக்காரு. ஹரிலால் பத்தி ஒரு பயோகிராஃபி எழுதியிருக்காரு. அதுல வந்து அ கடைசியில 1943ல அவங்க இறந்து போறாங்க. கஸ்தூரிபா வந்து ஆகா கான் பேலஸ்லயே நோய்வாய்ப்பட்டு இறந்து போறாங்க. இறந்து போறதுக்கு முன்னாடி ரொம்ப அவங்க விரும்புறாங்கன்ட்டு ஹரிலால் எங்கேயோ தேடி பிடிச்சு கூட்டிட்டு வராங்க. அவங்க சிறையில இருந்தாலும் பர்மிஷன் வாங்கி ஹரிலால வந்து கூட்டிட்டு வராங்க. ஹரிலாலுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அவருக்கு வந்து அப்பவே வந்து அப்போ டியூபர் குளோசிஸ் இருந்ததான்னு எனக்கு தெரியல. பின்னாடி தான் ஒரு அப்பவே டியூபர் குளோசிஸ் அவருக்கு இருந்தது. அப்படி ஒரு சிதிலமடைஞ்ச ஒரு நிலையில அவர் வரத பார்த்து கிட்டத்தட்ட அவர் வந்து காந்திய மாதிரியே இருப்பார் தோற்றத்துல. ஹரிலாலும் காந்தியினுடைய இந்த இந்த புக்ல வந்து ரொம்ப அழகான போட்டோஸ் கொடுத்திருக்காங்க. வரைஞ்ச கோட்டோவியங்கள் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுல காந்தி ஒரு பேரிஸ்டரா இருக்கும்போது எவ்வளவு அழகா ஹேண்ட்ஸமா இருப்பாரோ அதே மாதிரியான ஒரு தோற்றம் ஹரிலாலுக்கு இருக்கும். ஆனா இறந்து போறதுக்கு முதல் நாள் அவர் வராரு. அவ்வளவு மோசமான நிலைமை. அவங்க தலையிலையும் மார்லையும் அடிச்சுட்டு அழறாங்க கஸ்தூரிபா காந்தி. என்ன இருந்தாலும் ஒரு ஒரு கைவிடப்பட்ட ஒரு குழந்தை மேல ஒரு ஒரு தாய்க்கு இருக்கிற பாசம் வந்து ரொம்ப அதிகமா மற்ற 3 குழந்தைகள் கூடவே வளர்ந்தவங்க. அப்ப இந்த நாவல் வந்து காந்தி இங்க வந்துட்டாரு. சவுத் ஆப்பிரிக்கால போராட்டங்கள் ஆரம்பிக்க போகிறது. அவர் ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட்டையும் அடுத்து டால்ஸ்டாய் பண்ணையும் நிறுவ போகிறார். இந்த இடத்துல அவர் வந்து தன்கிட்ட தன்னோட மகனை வரவழைச்சிட்டார். நீ இங்க வா என்னோட வந்து இங்க வந்து என்னோட வேலை செய்வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிறார். ஆனா இங்க வரக்கூடிய ஹரிலால் காந்தியினுடைய ஒரு தகப்பனுடைய என்னென்னலாம் வழிமுறைகள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ அதற்கெல்லாம் அடிப்பணிந்துதான் நடக்கிறார். அதுக்கு எல்லாத்துலயும் அவர் ஒத்துக்கிறாரு. அவர் வந்து சத்தியாகிரகத்துக்கு போறாரு. அந்த ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட்ல இருந்து அங்க வேலைகள் செய்கிறாரு. அதுக்கப்புறமா அங்க சத்தியாகிரக போராட்டத்துல ஜெயிலுக்கு போகணுங்கிற நிலைமை வரும்போது ஜெயிலுக்கு போறாரு. பல தடவை ஜெயிலுக்கு போனது வந்து ஹரிலால் தான். அங்க வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவரை வந்து இளைய காந்தி அப்படின்னே பாராட்டுறாங்க. இளைய காந்தின்னு சொல்லும் போதெல்லாம் அப்படியே பெருமிதம் அடைகிறார் ஹரிலால். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு அப்பாவோட இருக்கக்கூடிய அந்த உறவு முறிஞ்சு போகுது. ஏன்னா பல தடவை தான் ஏமாற்றப்பட்டதாக அவர் நினைக்கிறார். அவரால தன்னுடைய அப்பா ஒரு பொது சொத்து அப்படின்னு அவரால் நினைக்க முடியல. அப்பா வந்து தனக்கானவர் இல்ல, நம்மளோட அப்பா மட்டும் இல்ல. ஆனா கஸ்தூரிபாக்கு அது முன்னாடியே புரிஞ்சு போச்சு. தன்னுடைய கணவர் தனக்கு மட்டுமேயான கணவர் அல்ல, அவர் பொதுவானவர், சமூகத்துக்கானவர். நம்ம அதோட சேர்ந்துதான் நடந்துக்கணும் அப்படிங்கிற புரிதல் அவங்களுக்கு வந்துருச்சு. எழுத படிக்க தெரியாத ஒரு சாதாரண ஒரு பெண்மணி தன்னுடைய மனசை விசாலப்படுத்திட்டு அப்படி வாழ பழகிக்கிறாங்க. ஆனால் ஹரிலால் அது முடியல. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா காந்தி செய்தது தவறு அப்படிங்கிற மாதிரி எழுதுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இங்க வந்து பனாரஸ்ல போய் படிக்கணும், அங்கேயே படிக்கணும், குஜராத்லயே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க வேண்டிய தருணம் வரும்போது கோகுல்தாஸ் அப்படிங்கிற ஒரு உறவினர் பையனுக்கும் இங்க ஹரிலாலையும் எந்த ஸ்கூல்ல சேர்க்கறது? ஒருத்தர் தான் பனாரஸ் போக முடியும், ஒருத்தர் அங்கேயே படிக்கணும், உள்ளூர்லயே படிக்கணும் அப்படின்னும் போது இது ஒரு பயோகிராஃபில எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இதை வந்து கலைச்செல்வி இதை எழுதல. ஏன்னா கலைச்செல்வி எழுதுற இந்த நாவல்ல அவர் இங்க பீனிக்ஸ்க்கு வந்துட்டார், ஹரிலால் இங்க வந்துட்டார். நான் ஒரு தகவலுக்காக இதை சொல்றேன். ஒரு காயினையும் ஒரு பைசாவையும், ₹1 காயினையும் ஒரு பைசாவையும் காந்தி வீட்டுல ஒரு இடத்துல மறைச்சு வைக்கிறார். இதுல யாரு வந்து ₹1 எடுத்துட்டு வராங்களோ அவங்க பனாரஸ் போலாம், பைசாவை யார் எடுத்துட்டு வராங்களோ அவங்க உள்ளூர்லயே படிக்கணும் அப்படின்னும் போது அந்த ₹1 வந்து கோகுல்தாஸ்க்கு தான் கிடைக்குது. அப்ப கோகுல்தாஸ் வந்து பனாரஸ்க்கு படிக்க போயிடுறாரு. அதே போல 2வது வாய்ப்புல வந்து பிரணஜீவன் மீதா வந்து யாராவது ஒருத்தரை வந்து நான் அனுப்பி படிக்க வைக்கிறேன், படிக்கிறதுக்கான அத்தனை உதவிகளையும் நான் செய்யறேன், இங்கிலாந்துல போய் பேரிஸ்டருக்கு படிக்க வைக்கிறதுக்கான உதவிகளை செய்யறேன் அப்படின்னும் போது காந்தி வந்து அப்போ ஹரிலாலுக்கு ரொம்ப ஆசை அந்த படிப்பை தான் படிக்கணும், அப்பாவை போலவே தானும் பேரிஸ்டரா படிக்கணும், தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய காலில் நிக்கணும். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. காந்தியினுடைய விருப்பம் இல்லாமலேயே ஹரிலாலுக்கு திருமணம் நடந்துச்சு. எப்படி காந்திக்கு சின்ன வயசுல கல்யாணம் நடந்ததோ அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 16-17 வயசுலயே ஹரிலால் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஒரு குழந்தையும் ஆயிடுது பின்னாடி. அவர் ரொம்ப காதலிச்சு அந்த பெண், ஏன்னா அவருக்கு நோய்வாய்ப்பட்டு இருந்த போது அந்த வீட்டுல இருந்த கவனிப்புனால அந்த பெண் மேல ஆசைப்பட்டு அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். காந்தியினுடைய விருப்பம் இல்லாமல் நடத்தப்பட்ட ஒரு திருமணம் அது. அப்ப இங்க பேரிஸ்டரா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வரும்பொழுது ஹரிலால் நினைக்கிறாரு அப்பா தனக்கு அந்த வாய்ப்பு வாங்கி கொடுப்பாரு. ஆனால் அத வந்து சக்கரலால் காந்தி கொடுத்துறாரு. அவங்களுடைய சொந்தக்கார பையனான காந்தி கொடுத்துறாரு. ஆனா அந்த இடத்துக்கான ஒரு விளக்கத்தை கலைச்செல்வி இந்த புக்ல ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. அதுக்காக தான் அந்த நிகழ்ச்சி நான் சொன்னேன். அதாவது இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் காந்தி அந்த வாய்ப்பு தன்னுடைய பையனுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு. காந்தி வந்து நெப்போட்டிசத்தை கடுமையாக மறுத்தவர். நெப்போட்டிசம் அப்படிங்கிறது வந்து சுத்தமா தன்னுடைய வாழ்க்கையினுடைய அது சின்ன ஒரு கீற்று கூட இருக்கக்கூடாது அப்படிங்கறத வந்து அவர் ரொம்ப தெளிவாவே கடைசி வரைக்கும் இருந்தார். அதுக்கப்புறம் பின்னாடி காந்தியினுடைய வாழ்க்கையை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பல 100 பேரை காந்தி படிக்க வச்சிருக்காரு. பல 100 பேர்களை வேறு அவர்கள் என்னெல்லாம் விரும்பினாங்களோ
அந்த படிப்பெல்லாம் படிக்க வச்சிருக்காரு. ஈவன் அவருடைய பேரர்களே இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. காந்தி இறந்து போறதுக்கு முதல் நாள் ஒரு 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 ஒடுக்கப்பட்ட பெண்ணுடைய மருத்துவ செலவுக்கு மருத்துவ படிப்புக்கான செலவுக்கு ஏற்பாடு பண்றாரு. ஏற்பாடு பண்ண கடிதத்தை பிரசுரிச்சிருக்காரு. நாளைக்கு அவளுக்கு ஃபீஸ் கட்டணும், கட்ட முடியலன்னு ஒருத்தர் எழுதும்போது, அப்ப வந்து காந்தி சொல்றாரு, இல்ல நான் அந்த ஃபீஸ வந்து எப்படியாவது கட்டுறதுக்கு நான் பாம்பேல பேசி வச்சுட்டேன். உனக்கு நாளைக்கு பணம் கிடைச்சிடும். அப்படிங்கிறது அவர் இறந்து போறதுக்கு முதல் நாள் எழுதப்பட்ட ஒரு கடிதம். அப்ப 11 பேர் அவர் வந்து இந்த மாதிரியான டிகிரிஸ் படிக்க வச்சிருக்காரு. பட்டப்படிப்பு, வெளிநாடுகளுக்கு போய் படிக்கிறது. அதுக்கப்புறமா இன்னொன்னு ரொம்ப ஆச்சரியமானது என்னன்னா, புத்திசம் படிக்கிறதுக்காக தர்மானந்த கோசாமியினுடைய பேர்ல இலங்கைக்கு போய் புத்திசம் படிக்கிறதுக்கான மாணவர்களை கூட காந்தி தயார் பண்ணியிருக்காரு. ஆனால் ஹரிலாலுக்கு வந்து இது மறுக்கப்பட்டது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, இவங்க கலைச்செல்வி அதை ரொம்ப அழகா வந்து இந்த நாவல டீல் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து கஸ்தூரிபா கிட்ட அவர் கேட்கிறாரு, ஏமா என்ன அனுப்பக்கூடாதா அப்பா அப்படின்னும் போது, சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு காந்தி. அங்க போறவங்க இதெல்லாம் ஈடு செய்யறவர்களா இருக்கணும். அது வந்து ஹரிலால் கிட்ட கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படிங்கறத கஸ்தூரிபாவே நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு வரி எழுதுறாங்க. சோ இப்ப நீங்க வந்து எப்படி அந்த முடிவு எடுக்கப்பட்டது அப்படிங்கறத அந்த அந்த ஒரு இக்கட்டான அந்த தருணத்துல எப்படி முடிவெடுக்கப்பட்டது அப்படிங்கறத கலைச்செல்வி இந்த தரவுகளை வச்சு ரொம்ப அழகா இந்த நாவல்ல நான் அதை படிச்சுட்டே வரும்போது நினைச்சேன். இப்ப இந்த ஹரிலாலோட கேள்விக்கு கஸ்தூரிபா என்ன பதில் சொல்ல போறாங்க? இவரு சாதாரண அம்மாவா இருந்தா என்ன சொல்லுவாங்க, ஆமாப்பா அவங்க அப்பா வந்து ஓரவஞ்சனை தான் பண்றாரு, அவர் பண்ணிருக்கலாம் தானே அப்படின்னு. ஆனா கஸ்தூரிபாவால அப்படி பேச முடியாது. ஆனா அவங்க ஏன்னா அவங்க அன்னை கஸ்தூரிபா. அதனால அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல அப்பா அப்படி சொல்றாருன்னா அதுக்கு காரணம் இருக்கும். அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க மனசுலயே அது ஒரு தோணுது, தன்னுடைய மகனுக்கு அது சரியா வராது அப்படின்னு. ஆனால் அந்த ஏக்கம் ஹரிலாலை விட்டு போகவே இல்லை. தன்னுடைய தந்தை தன்னுடைய வாய்ப்புகளை எல்லாம் பறிச்சுட்டாரு. தனக்கான வாய்ப்புகளை சரியா அவர் வந்த வாய்ப்புகளையுமே அவர் சரியா பயன்படுத்திக்க விடல அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஹரிலால் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க வச்சுட்டே இருந்தார். ஆனால் அதுக்கு அவர் தன்னை தகுதிப்படுத்திக்கல அப்படிங்கறது நம்ம அவருடைய வாழ்க்கையிலிருந்து படிக்க முடியும். அப்போ இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அத்தனை தரவுகளையும் எடுத்து ரொம்ப ஒரு அழகான மொழியில அந்த கதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு தண்ணியில மிதந்து போற இலை மாதிரி அந்த ஃப்ளோல அப்படியே எழுதிட்டே போறாங்க கலைச்செல்வி. ஒரு இடத்துல கூட நீங்க வந்து கூறியது கூறலோ அல்லது ஒரு அதிகமான விவரணையா இருக்கே அப்படிங்கிற ஒரு சங்கடமோ அல்லது இந்த இடத்த கொஞ்சம் எடிட் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமோ எங்கேயுமே எழல. ஆனா என்ன எனக்கு ஒரே ஒரு சின்ன இடம் என்ன வேணா சொல்லலாம், படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சோர்வடையக்கூடிய இடமா எதை சொல்லலாம் அப்படின்னா, காந்தி வந்து எல்லாத்துக்குமே பெரிய விளக்கங்கள் கொடுப்பாரு. காந்தி வந்து கீதையை வந்து நல்லா படிச்சவர், கீதைக்கு உரையும் எழுதியிருக்காரு. காந்தி பகவத்கீதைக்கு ஒரு செயல் செயல் அது வந்து ஒரு செயல் தத்துவத்தை சொல்லக்கூடிய புத்தகமாக அவர் அதை பார்த்தார். அதுக்கு ரொம்ப அழகான உரை காந்தி. ஒரு கர்மா அப்படிங்கிறது, அதாவது செயல் தான் வாழ்க்கை அப்படிங்கிற சொல்ற அந்த கோணத்துல அவர் அதை எழுதியிருக்காரு. அதுக்கு மகாதேவ தேசாய் ரொம்ப அழகான ஒரு விரிவுரை முன்னாடி எழுதியிருக்காரு அவர். அதுவும் வாசிக்க வேண்டிய ஒன்று. அப்போ இங்க வந்து ஒவ்வொரு இடத்துலயும் பிரார்த்தனை கூட்டங்கள்ல அவர் பேசுறது, அப்புறம் ஒரு விளக்கம் கேட்கும் போது அவர் கீதையினுடைய உரையை சொல்றது, இது எல்லாத்தையும் கொஞ்சம் விரிவா எழுதியிருக்காங்க கலை. அது படிக்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் இந்த இடத்த கொஞ்சம் சுருக்கிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா கீதை வந்து கொஞ்சம் பின்னாடிதான் எழுதப்பட்டது. இந்தியாவுக்கு வந்த பிறகு எழுதப்பட்டதுதான் கீதை. ஆனா காந்தியை தொடர்ந்து அவங்க வாசிச்சுட்டு இருந்ததுனால இந்த கீதையினுடைய விளக்கத்தெல்லாம் அவங்க சவுத் ஆப்பிரிக்கால கொண்டு போய் கலை சேர்த்திருக்காங்க. அப்புறம் இத படிக்கும்போது அந்த விவரணைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுல வந்து கற்பனையா நீங்க எதுவுமே எழுத முடியாது. இந்த காந்தியோட வாழ்க்கையை நீங்க எழுதும்போது நீங்க கற்பனையா எதையுமே எழுத முடியாது. அவர் இங்க இருந்தாரா அங்க இருந்தாரா அப்படின்னு எதுவுமே எழுத முடியாது. ஏன்னா எல்லாமே ரெக்கார்டு. அப்போ அந்த விவரணைகளை வந்து கலைச்செல்வி அவ்வளவு அழகா கொடுக்குறாங்க. அவ்வளவு அழகா கொடுக்குறாங்க விவரணைகளை. அந்த வீடு எப்படி இருந்திருக்கும், காலன் பாகுடைய வீடு எப்படி இருந்தது, காலன் பாக் காந்தியினுடைய நண்பர், அவங்க வீடு எங்க எப்படி இருந்தது, அவங்க என்ன சாப்பிட்டாங்க, தானிய காஃபி. ஏன்னா காஃபி குடிக்கல அவங்க, தானியங்களை கலந்து அரைச்சு அதை வந்து பவுடர் பண்ணி அதுல வந்து டிகாஷன் மாதிரி ஆக்கி அதை குடிக்கிறது தானிய காஃபி அப்படின்னு சொல்றாங்க. அது போல இது நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு. இப்ப சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா 21 வருட வாழ்க்கை, காந்தியினுடைய வாழ்க்கை 21 வருட வாழ்க்கை, நீண்ட நெடிய வாழ்க்கை. அவ்வளவு பேர் அங்க இருக்காங்க. அப்புறம் அங்க வந்து அவங்க வந்து அரசியல் நடக்குது, அரசியல் போராட்டம் நடக்குது, அதையும் இது உள்ள கொண்டு வரணும். இந்த கதையினுடைய இந்த நாவலுடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க நடந்த வரலாற்று குறிப்புகளையும் இது கொடுக்குது. ஸ்மத்ஸோட நடந்த பேச்சுக்கள், அந்த அரசியல் களத்துல காந்தியோட துணையா நின்றவங்க, அப்புறம் தள்ளி போனவங்க, அவரையே வந்து எதிரிகளாக பார்த்தவர்கள், யார் பின்னாடியில இருந்து குத்தினாங்க, இந்த மாதிரியான இடங்களையும் கொடுக்கணும். ஆனா சலிப்பு இல்லாம அதை கொண்டு வந்து உள்ள சேர்க்கணும். அதற்கு பிறகு அவங்க வந்து அந்த பீனிக்ஸ் செட்டில்மெண்ட், டால்ஸ்டாய் பண்ணை எப்படி இருந்தது, அந்த விவரணைகளை கொடுக்கணும். மிக கடுமையான உழைப்பை வந்து கலைச்செல்வி இதுல போட்டு அப்படிதான் அதை சொல்லணும். ஏன்னா இத்தனை தரவுகளையும் சேர்த்து அதோடு
இந்த மூவருடைய உணர்வுகளையும் எந்த வகையிலும் யார் பக்கமும் நின்றுடாம, காந்தி பேசுறது கிட்ட காந்தி பேசுறது நியாயம் நமக்கு தோணும், கஸ்தூரிபா சொல்றது கிட்ட கஸ்தூரிபா சொல்றது நியாயம் நமக்கு தோணும். ஹரியானுடைய மனக்குமுறல்களை பார்த்தா, ஐயோ சின்ன பையன் தானே அவன், அவனால வேற எப்படி யோசிக்க முடியும், அப்படிதானே அவன் இருப்பான், காந்தி கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணும். இப்போ அந்த அளவிற்கு அவர்கள் கலைச்செல்வி ரொம்ப அழகா அந்த உணர்வுகளையும் கையாண்டு வரலாற்று குறிப்புகளையும் மிகச் செவ்வனே அதுல பயன்படுத்தி, கூடவே அந்த ஒரு காட்சிப்படுத்துதல் போல ஒரு நாவலை படிக்கும்போது நமக்கு அந்த காட்சியில் அது விரியணும். இந்த இடத்துல அவங்க இப்படி நடந்து போறாங்க, இந்த இடத்துல அவங்க எங்க உட்காந்து பேசியிருப்பாங்க அப்படிங்கிற அத்தனை தகவல்களையும் அவங்க தராங்க. ரொம்ப ரொம்ப காந்திய இலக்கிய வரிசையில இந்த நாவல் மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த அளவிற்கு மிக சிறப்பாக அதை உள்வாங்கி எந்த விதமான ஒரு சோர்வுக்கும் வாசிக்கிறவர்களுக்கு எந்த சோர்வுக்கும் இடமளிக்காமல் நல்ல அழகான சரளமான மொழி நடையில ரொம்ப அழகான மொழி. கலைச்செல்வியினுடைய மொழி மிக அழகானது. அவங்க வந்து அடைஞ்சிருக்கிற உயரம் வந்து ரொம்ப பெருசு. நான் அதை மலை போலதான் நான் பாக்குறேன். அவங்க தொடர்ந்து இன்னும் பேசிட்டே இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு அகல் விளக்கினுடைய தீப சுடர் மாதிரி தான் இருக்கும் கலைச்செல்வி. அவங்க கிட்ட ஆர்ப்பாட்டமே இருக்காது. ஒரு அப்படியே ஒரு அகல் அகல் விளக்கு வந்து எப்படி ஒரு அழகா காற்றுல வந்து படபடக்காம இருக்குமோ அது போல ஒரு நிதானம் உடையவர்கள் அவர்கள். அந்த நிதானம் இந்த எழுத்துலயும் வந்து நமக்கு தெரிய வருது. சோ அந்த வகையில மிக சிறப்பான ஒரு படைப்பை கலைச்செல்வி தமிழுக்கு வழங்கியிருக்கிறார்கள். வரலாறு, காந்தி, ஒரு தந்தை தாய் மகனுக்கான இடையில இருந்தக்கூடிய உணர்வு ரீதியான போராட்டம், இது அத்தனையும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு படைப்பாக மிகச் சிறப்பாக வந்திருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப அருமையா தங்குதடையின்றி இந்த நாவலை பத்தி நீங்க பேசுனீங்க. ஏன்னா காந்தியை பற்றி ஒரு நல்ல ஒரு பார்வை தொடர்ந்து இருக்கிறதுனால அதை குறித்து நல்லா நீங்க பேசுனீங்க. படிக்க வேண்டும் என்ற ஆவலை அதை தூண்டி இருக்கு. நான் அந்த நாவல் படிச்சதில்லை. உங்களுடைய ஆழகாலம் நாவல் படிச்சிருக்கேன். அதுலயும் காந்தியை பற்றிய ஒரு சிறு ஒரு 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 பகுதி காந்தியை பற்றியதாக இருக்கும். மிகச் சிறப்பான ஒரு அறிமுகமா அது இருந்தது. மிகப்பெரிய ஆளுமை காந்தி. எல்லாவற்றிலும் தனித்த ஆளுமை. அவருக்கு மகனாகவும் மனைவியாகவும் அமைந்தவங்களுடைய நிலை ரொம்ப பரிதாபம் தான். படிக்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டுகிறது. நன்றி. அடுத்ததாக அவருடைய சிறுகதைகள் குறித்து, கலைச்செல்வி அவருடைய சிறுகதைகள் குறித்து ஜே மஞ்சுளா தேவி அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். அதற்கு முன்பாக அவரை பற்றிய மஞ்சுளா தேவி அவர்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம். எழுத்தாளர் ஜே மஞ்சுளா தேவி தலைமை ஆசிரியராக பணிபுரிகிறார். முனைவர் பட்டம் பெற்றவர். அவர் இளங்கலை பட்டம் பெறும் பொழுதும் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் முதலிடம் பெற்றிருக்கிறார், தங்கப்பதக்கம் பெற்றிருக்கிறார். அதே போன்று காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் படிக்கும் பொழுது பல்கலைக்கழக அளவில் அவர் 2ஆம் இடம் பெற்றிருக்கிறார். மிகச்சிறந்த ஒரு படிப்பாளியாக இருந்தவர், படைப்பாளியாகவும் ஆயிருக்கிறார். அடிப்படையில் கவிஞர். பாப்பாவின் நட்சத்திரம், சுற்றிலும் மனிதர்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆகிய கவிதை நூல்களை எழுதியுள்ளார். தன்னுடைய இலக்கிய படைப்புகளுக்காக திருப்பூர் அரிமா சங்கத்தின் சக்தி விருது, சிற்பி இலக்கிய விருது, நெருஞ்சி இலக்கிய விருது ஆகிய விருதுகளை பெற்றவர். கவிதை நூல்களை தவிர கட்டுரை நூல்களையும் தொகுப்பு நூல்களையும் கொண்டு வந்திருக்கு. ஏறக்குறைய ஒரு 8க்கும் மேற்பட்ட நூல்களை அவர் கொண்டு வந்திருக்கிறார். அவரை குழுவின் சார்பாக கலைச்செல்வி அவர்களுடைய சிறுகதைகள் குறித்து பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதாங்க சார்? கேக்குது, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்ப நான் ஒரு திருமண வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்குது, ரொம்ப நெருக்கடியா இருக்கு. அதனால நான் வந்து என்னுடைய இதைய நிறுத்திடுறேன், வாய்ஸ் மட்டும் கேட்கட்டும். எனக்கு வந்து இப்ப இவங்க அழகா சொன்னாங்க, சித்ரா வந்து இவங்க ஒரு அகல் விளக்கு, ஒரு தீபச்சுடர், ஒரு எப்படி அமைதியா ஆர்ப்பாட்டம் இல்லாம இருக்குதோ அதுதான் கலைச்செல்வி கிட்ட என்கிட்ட ரொம்ப ஒரு கவர்ந்த ஒரு இவ்வளவு பெரிய உழைப்பாளி வேற யாரு தமிழ்நாட்டுல இவ்வளவு உழைப்பாளி, இவ்வளவு கடினமான ஒரு நூலில், இலக்கியத்தில், எழுத்தில் கொட்டி இருந்தாலும் அவர்கள் பண்ணுகின்ற ஆர்ப்பாட்டம் வந்து எவ்வளவு பெருசா இருக்கும்னு அழகா சொன்னாங்க. அதுதான் வந்து கலைச்செல்வியோட தனி சிறப்பு. நான் இங்க வந்து கலைச்செல்வியோட சிறுகதைய திறனாய்வதற்கோ விமர்சனம் பண்றதுக்கோ நான் வரல. நான் வந்து கலையை கொண்டாடுவதற்காக வந்திருக்கேன். இவ்வளவு சிறப்பான ஒரு படைப்பாளியை வந்து அவங்களுக்கு வர வேண்டிய அங்கீகாரம் வரலையே கலையில நான் ஒரு 10 வருஷமா சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் அவர்களை
சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா இப்ப வந்து கலை அடுத்தடுத்து அதற்கான பதில் என்ன கொடுத்தாருன்னா, அடுத்தடுத்த நிலையில அவர்கள் உழைப்பை வந்து இலக்கியத்தில் கொட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். கலை முதல்ல எழுதல கதை வந்து வெளிவந்த ஆண்டு 2012வது ஆண்டு. அப்பதான் அவங்க வேற எந்த பின்புலமோ இல்ல. அவர்கள் பெரிய பல்கலைக்கழகத்துல படிக்கல. பெரிய பெரிய பீடங்களில் இருந்து அவர் உருவாகவில்லை. சுயம்பு என்று சொல்லுகிறார்களே, அப்படி தமிழ் இலக்கியத்தில் சுயம்புவாக ஒரு பெண் ஆளுமை எழுந்து எழுத்தாளுமையாக வந்திருக்கிறார் என்றால் அது கலைச்செல்விதான். இதுல வந்து எந்த ஒரு எல்லாருமே ஏத்துக்கிற மாதிரியான ஒரு சுயம்பு அப்படிதான் சொல்லணும். இப்பவெல்லாம் நான் வந்து நினைக்கிறதே இல்லை. கலைச்செல்வி வந்து அங்கீகாரம் கிடைக்கலையேங்கிற வருத்தமே இல்லை. அங்கீகாரங்கள் தான் கலைச்செல்விக்கு கொடுத்து தங்களை உயர்த்திக்க வேண்டும். அது ஒரு சாதாரண ஒரு கிரிஞ்சான வார்த்தைம்பாங்க. விருது இவரால் பெருமைப்பட்டது. அது உண்மையாவே அதை உண்மையாக்கியவர் தான் கலைச்செல்விங்க. என்ன கடின உழைப்பு அப்படிங்கிறீங்க. ஒரு ஒரு சிறுகதைக்குமே இவர் கொடுத்து கொட்டி இருக்கிற உழைப்பை பார்த்தா ஒரு ஒரு வாழ்நாள் முழுவதும் ஒருத்தர் கண்டடைய வேண்டிய ஒரு இதை இவர் ஒரு சாதாரணமா அசால்ட்டா ஒரு சிறுகதைக்கு கொடுத்திருப்பார். அதுதான் கலை. இவங்க வந்து ஒரு ஜெயகாந்தன் கிட்ட ஒரு முறை கேட்டாங்களாம், ஏன் சார் உங்களை மாதிரியே எழுதுறவங்க வேற யாரு சார் உங்களுக்கு அடுத்ததுன்னு கேட்டாராம். அவருதான் சிம்ம குரலோனாச்சே கத்திக்கிட்டு சொன்னாராம், என்னை மாதிரியே எழுதுறக்கு எதுக்கு இன்னொருத்தன், அவனை மாதிரி எழுதிட்டோன்னாராமா. இந்த வார்த்தைகள் வந்து அப்படியே கலைச்செல்விக்கு தான் பொருந்தும். நீங்க இவருக்கு முன்னாடி கலைச்செல்வி மாதிரி எழுதலவங்க யாருன்னு தேடி பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய உலகத்துல இதுவரைக்கும் யாருமே இல்லை. சரி, பின்னாடியாவது கலைச்செல்வி யாராவது கலைச்செல்வி மாதிரி எழுத முடியுமான்னு பார்த்தா அதுவும் நிச்சயமா முடியாது. அது எப்படிலாம் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா, இப்ப எல்லாம் இவருடைய எந்த கதையை எடுத்துக்கிறேன்னா ஏறத்தாழ வெறும் 14 வருஷம்தான். 2012 நெய்வேலியில ஒரு நாளிதழ் நடத்திய ஒரு சிறுகதை போட்டியின் மூலமா தான் எழுதின முதல் கதை மூலமா உள்ள வர்றாங்க. அவர் சொன்னாரே வைதேகி காத்திருந்தாள், அந்த கதைக்கு கிடைச்ச பரிசு மூலமா தான் உள்ள வர்றாங்க. அப்ப 2012 இருந்து வெறும் 14 வருஷம். ஏன் ராமனை 14 வருஷம் போக சொன்னாங்க கேட்கறதுக்கு இதுதான். ஒரு மனிதன் 14 வருடம் உழைத்தா எவ்வளவு தூரம் ஒரே துறையில உழைத்தா எவ்வளவு தூரம் முன்னுக்கு வர முடியும், அல்லது மேல வந்து அதில் தன்னுடைய முத்திரையை படைக்க முடியும். அந்த 14 வருடங்கள்ங்கிறது ஏன் அப்படி வச்சாங்கங்கிறத நான் இந்த காலையிலிருந்து இந்த 14 வருஷத்தோட நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். கலைக்கு வந்து எந்த ப்ரெஷர் கிடையாது, எந்த அழுத்தம் கிடையாது. இந்த விருது வாங்கியே ஆக வேணும், அல்லது நம்ம சிஷ்யர்களை உருவாக்கியே ஆகணும், அந்த எந்த அழுத்தமும் இல்லாதவர், எந்த லேபிளும் தனக்குல தயாரிச்சுக்காதவர். தான் இப்படிப்பட்ட பெண் எழுத்தாளர், தான் தலித் எழுத்தாளர், தான் அதற்கு எதிரானவர், தான் இதைக்காக எழுத வேணும் அப்படிங்கிற எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை அவங்களுக்கு. அவங்க நினைச்சதை எழுதலாம், நினைச்சதபடி இது செய்யலாம், எந்த குழுவுக்குள்ளே இல்லை. அந்த மாதிரி ஒரு இவங்களைத்தான் மற்ற குழுக்கள் இழுத்து அவங்களுக்கு பெருமை தேடிக்கணும். அந்த கடுமையான உழைப்பாளி கலை. இது வந்து இந்த கடின உழைப்பு தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரமா இவங்களை நிறுத்தி இருக்கு நான் நினைச்சுக்குவேன். உண்மையிலேயே மந்திரமூர்த்தி அழகு சாருக்கு இந்த நேரத்தில் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கிறேன். மிகச்சரியான ஒரு நேரத்தில் மிகச்சரியானவருக்காக ஒரு படைப்புலகத்தை கொண்டாடுவதற்காக இதை வச்சிருக்காங்க. இவருடைய ஆரம்ப கால சிறுகதைகள்ல பாத்தீங்கன்னா இவரை நான் முதல்ல சந்திச்சது 2017 திருப்பூர்ல சுப்பிரபாரதி மணியன் எழுத்தாளர் சுப்பிரபாரதி மணியன் வந்து திருப்பூர் சக்தி விருது தருவார். அந்த விருதுல சக்கை நாவலுக்காக விருது தரும்போதுதான் இவரை நேர்ல பாக்குறேன். அதுக்கப்புறம் 2017 பெங்களூர்ல சாகித்ய அகாடமி குழுவுல இவருடைய பிரியாணி கதையை வந்து ஆங்கிலத்தில் எடுத்து வாசிக்கிறார். அப்ப அந்த அரங்கமே அப்படியே அமைதியில் ஆழ்ந்துருச்சு. அப்படியே ஆங்கிலத்தில் வாசித்த அந்த கதைக்கு அரங்கம் அப்படியே உறைந்து போச்சுன்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட கதை ஆரம்பத்தில் எழுதிய கதை. இவர் வந்து அந்த போர்வெல்லுக்குள்ள ஒரு குழந்தை விழுகுமே, ஆழ்துளை கிணறுக்குள் விழுந்த குழந்தையை பற்றி அப்படியே அந்த இடத்துல தத்ரூபமா ஒரு கலெக்டர் வர்ற மாதிரி இவர் எழுதின அந்த கதையத்தான் அப்படியே ஒரு சினிமாவா மாத்தினாங்க. அதனால இவர் எவ்வளவோ ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கான. அப்ப ஆரம்ப கதைகள் வந்து பாவண்ணன் சொன்னார் இல்லையா, இவர் அனுபவித்ததை தன்னுடைய உணர்ந்ததை எழுதுகிறாருன்னு. ஆனா அது வந்து ரொம்ப ஆரம்ப எழுத்து. இப்ப அடுத்தடுத்து இவர் வந்த இடம் பாத்தீங்கன்னா இந்த 14 வருஷத்துல 150 கதைகளுக்கு மேல எழுதியிருக்காங்க. 7 சிறுகதை தொகுப்பு கலை வெளியிட்டு இருக்கிறாங்க. சிறுகதை தொகுப்பு மட்டும் 7, நாவல் மட்டும் 7,
அது இல்லாம ஒரு கட்டுரை நூல். இத்தனையும் இந்த 14 வருடத்திற்குள் சாத்தியமாயிருக்குதுன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பை நோக்கி கண்டிப்பா நானு கை குவித்தே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட கடின உழைப்பாளிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு கலைச்செல்வி தான். இப்ப நான் எல்லாரும் வெளிவந்த புத்தகங்கள பத்தி பேசுவாங்க ஒரு கூட்டத்துல. நான் கலையுடைய வெளியாக போகின்ற ஒரு நூலை பற்றி பேசப் போகிறேன். அம்பை சொல்லுவாங்க இல்லையா? எழுத்தில் என்ன ஆண் எழுத்து, பெண் எழுத்துன்னு. எழுத்து, இலக்கியம் அவ்வளோதான். இலக்கியம் முகவரியாக்கப்பட வேண்டும்ங்கிறது தான் கலைச்செல்வியோட ஒரு லோகோவே. ஆனா, அப்படி இருந்தவங்களே எப்படி இதாயிட்டாங்க பாருங்க. பெண்கள பத்தி மட்டுமே ஒரு முழு தொகுப்புமே சிறுகதை கொண்டு வரப்போறாங்க, மிக விரைவில். அது அது சார்ந்து 9 சிறுகதைகள் அவருடைய இணையதளத்துல பார்க்கலாம். நல்ல டாப் இதுல இருக்கக்கூடிய சிற்றிதழ்களில் அவர் 9 சிறுகதைகள் முற்றிலும் வேறானவை. அவருடைய ஆரம்பகட்ட கதைகளில் இருந்து அப்படியே பெயர்த்தெடுத்து வந்த மாதிரி இருக்கும். கலை ஒரு நேர்முகத்துல சொல்லியிருப்பாங்க, சிறுகதையும் நாவலும் 2மே நீங்க எழுதுறீங்க, 2க்கு ஏதாவது வேறுபாடு பாக்குறீங்களா அப்படின்னு. நான் ஒரு தமிழ் இலக்கிய மாணவியா ஆரம்பத்துல இருந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். சிறுகதை வேற, இது வேற, காலம் வேற, எடுத்துக்கொண்ட கருப்பொருள் வேற, பாத்திரங்கள் எவ்வளவு, அப்படியெல்லாம் நான் படிச்சுக்கிட்டே இருந்ததை அடிச்சு நொறுக்குறாங்க. சிறுகதைக்கு நாவலுக்கு எனக்கு வேறுபாடே தெரியல. அது ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு புள்ளியில முடியும். இது ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு விரிஞ்சு மறுபடியும் அந்த புள்ளியில தான் வரும். அதுதான் நாவல் அப்படிங்கிறாங்க. இது உண்மையிலேயே அவருடைய சிறுகதைகளையும் நாவல்களையும் சேர்த்து படிக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு கரெக்ட். அவங்க சொல்றது சரிதானே. எப்படி இத்தனை காலமா இருந்தது அத்தனை அடிச்சு நொறுக்கிட்டு வேற மாதிரி கொண்டுட்டு வர்றாங்க இலக்கணத்தையே. இவர் இலக்கணத்தை புதுசா தயாரிக்கிற மாதிரியான உழைப்பு கலைச்செல்வியோடது. எதையுமே அடுத்தவங்களை பார்த்து அப்படியே நம்ம செய்யணுங்கிறது இவர்கிட்ட ஒரு துளி கூட இல்லை. அதே போல அடுத்தவருக்காக செய்யணுங்கிறது இவங்களுடைய படைப்புகள்ல பார்க்கவே முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா சிறுகதைங்கிறத ஒரு பெரிய நாவல் அளவுக்கான அனுபவத்தை தருது அப்படின்னா அது கலைச்செல்வியோட கதையினால சாத்தியமாயிருக்குது. கிளாசிக் கதைகள்னு சொல்றாங்க இல்லையா? அதான் நான் சொல்றது காவியத்தன்மைங்கிறத நீங்க ஆன்மீக ரீதியாகவோ அல்லது புராண கதைகளை பேசுவதாகவோ அந்த காவிய ரீதியா எடுக்காதீங்க. கிளாசிக் அப்படிங்கிறது நவீன கிளாசிக் கலைச்செல்வி கிட்ட இப்ப அப்படியே ஃபார்ம்ல இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல இப்ப கடைசியா அக்டோபர் 25 காலச்சுவடு இதுல வந்த நீலகேசி கதையெல்லாம் அப்படியே கலை எங்க இருந்து 2012 இருந்து அப்படியே மெதுவா ஓடி அப்படியே மலை ஏறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கதையோட அந்த நம்ம சாதாரணமா நம்ம படிப்போம். ஐஞ்சிறு காப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள், நீலகேசி, குண்டலகேசின்னு ஒற்றை வரியில கடந்து போவாங்க. நீங்க பல்கலைக்கழகத்தில் இருக்கிறவங்களே அவ்வளவுதான், அந்த ஒற்றை வரிதான். ஆனா அந்த நீலகேசி குண்டலகேசியில 2 பேரும் சந்திச்சா என்ன பேசியிருப்பாங்க, என்ன தர்க்கம் பண்ணியிருப்பாங்க. சும்மா இன்னைக்கு என்ன குழம்பு, 2 பெண்கள் சந்திச்சா இன்னைக்கு என்ன குழம்பு, நீ என்ன சேலை கட்டியிருக்கிற, நீ என்ன நகை போட்டிருக்கிற, அதைத்தான் பேசுறதைத்தான் இத்தனை காலமா பெண்கள் கதையில எத்தனை டுபாக்குரா விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கலைச்செல்வி பொறாமப்பட வைக்கிறாங்க. உண்மையிலே எழுத்தில் இருக்கிறவங்க இந்த நீலகேசி கதையை பார்க்கும்போது ச்சே அப்படின்னு ஆரம்பிக்கும் போது பொறாமையா இருக்குது, முடிக்கும் போது ஆஹா எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு தோணுது. 2 பெண்கள் ஜைனத்தை பத்தியோ பௌத்தத்தை பத்தியோ பேசுறாங்க. அவங்க எப்படி அது ஒரு 10 வரி எழுதணும்னாலே அவங்க எத்தனை உழைப்பை கொட்டி இருக்கணும். எந்த அடிப்படை தரவுகளுமே இல்லை. நீலகேசிங்கிறது இலக்கிய உலகத்துக்கே கிடைக்காதது. குண்டலகேசி நீலகேசின்னு பேர் மட்டும்தான் தெரியும். அதை எங்கிருந்து கண்டுபிடிச்சு எல்லா அடிக்குறிப்புகள்னு போடுவாங்களே, அது மாதிரி கலையுடைய இந்த 9 கதைகளுடைய அடிக்குறிப்புகளை போட்டாலே அது மிகப்பெரிய இலக்கிய வரலாறு. உண்மையிலே ஒவ்வொரு தமிழ் மாணவனுக்கும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அடைய முடியாத ஒரு நம்ம எப்படியா நம்ம வாழ்நாள அடைய வேணும் என்று வைத்திருக்கக்கூடிய ஒரு இலக்கு என்னன்னு பார்த்தா இலக்கிய வரலாறு எழுத வேண்டும். ஆனா இந்த கலைச்செல்வியோட இந்த கதைகளை பார்க்கும்போது, இந்த 9 கதைகளை பார்க்கும்போது 10 இலக்கிய வரலாறுக்கு சமம் இவங்க எழுதி இருக்கிறது. அவ்வளவு உழைப்பு, அவ்வளவு படிப்பு. இது ஒரு நீலகேசி சாதாரணமா ஒரு பெண்கள் 2 பேர் பேசலாங்க அப்படின்னு எழுதிட முடியாது. அவ்வளவு ஒரு என்ன சொல்றது, அந்த கதையில நீங்க படிச்சீங்கன்னா அவரவர் புரிதலுக்கு ஏற்ற மாதிரி இப்ப அவன் வந்தான் சாப்பிட்டான்னு எழுதலைங்களா, யாரு படிச்சாலும் அவன் வந்தான் சாப்பிட்டான் அவ்வளவுதான். அவன் எப்படி படிச்ச 100 வருஷம் அவன் 100 புத்தகங்களை படிச்சவன் படிச்சு பார்த்தாலும் அவன் வந்தான் சாப்பிட்டான் அவ்வளவுதான், அவன் வந்தா சாப்பிட்டான். ஆனா
கலைச்செல்வியினுடைய கதைகள் அவரவர் புரிதலுக்கு ஏற்றவாறு உனக்கு எவ்வளவு நீ படிச்சு எவ்வளவு அறிவு இருக்குதோ அந்த அளவுக்கு நீ இந்த கதையிலிருந்து எடுத்துக்கலாம், எடுத்துட்டு போ. நீ படிக்கலையா, சும்மாவும் எடுத்துட்டு போலாம் நீ. அது போல அவரவர் புரிதலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை கொடுக்கும் என்றால் அதுதான் கலைச்செல்வியோட எழுத்து. இதுதான் கலைச்செல்வியோடைய தனித்துவமா பாக்குறேன். இந்த சுழற்சின்னு சொல்லி இந்த 9 கதைகளுடைய தலைப்பை எனக்கு அப்படியே மனப்பாடமாவே ஆயிருச்சு. சுழற்சி அப்படிங்கிற கதை புனிதவதி. இதேதான் அந்த இலக்கியத்துக்குள்ள எடுக்கிறது. இவர் நாத்திகரா ஆத்திகரா அதெல்லாம் இல்ல. ஒரு பெண்ணிய பார்வையில அந்த கதையை எப்படி கொண்டுட்டு போறாங்க. பெண்ணிய பார்வை, நான் பெண்ணிய பார்வை, நான் பெண்ணியத்துக்காக உழைக்கிறேன் அப்படிங்கிற எந்த ஒரு பிரச்சாரங்களுடையோ ஒரு சின்ன ஒரு குரல் கூட இல்ல. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி இவங்க புனிதவதி கதைய அந்த மாம்பழம் காரைக்கால் அம்மையார் மாத்தினாரு. மாம்பழத்தை சாப்பிட்டுட்டாரு ஒரு சிவனடியார். வீட்டுக்கு வந்தா கணவர் கேக்குறாரு, புதுசா மாம்பழம் வந்துருச்சு. ஆனா அந்த அந்த கதையில இந்த மாம்பழ விஷயமே இல்ல. எப்படி அதை கொண்டுட்டு போனாரு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஒரு கடலை தொடக்கி வச்சுக்கிட்டு எப்படி இவர் அப்புறம் அதே போல அவரு பேயுருவு எடுத்தாருன்னு படிக்கிறேன். அது எப்படி அது பேயுருவு எடுத்ததா அப்படின்னு நம்ம அதையெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர் சாப்பிடல, சத்துள்ள சாப்பாடெல்லாம் ஒதுக்கிடுறா, கண்கள் உள்ள போயிருச்சு. அவங்க அம்மா கேக்குறா, நீ இப்படியே உன்னை வருத்திக்கிறல்ல, அப்படியாகத்தானே பேயா இருக்க முடியும். ரொம்ப ஒரு இலக்கியங்கள் என்பது ஒரு குறியீடாக கொண்டு சொல்லும் போது அதை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு அப்படியே பின்னாடி வர்றாங்க. அந்த பக்தி இலக்கியத்தை ரொம்ப ஓவர் எக்ஸாகரேட் பண்ணித்தான் இருக்கிற பக்தியும் போயிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு கலைச்செல்வியினுடைய கதைகள் அப்படியே பதில் சொல்லுது. அது எப்படி அங்க நடந்திருக்க முடியும். அத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்தத அந்த பாடல்களை எல்லாம் தேவார திருவாசகத்தை எல்லாம் கலை படிக்காம அந்த வரிகள் எழுத முடியாது. சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வாத்தியங்கள் பேர் இந்த கதைக்குள்ளார கொண்டுட்டு வர்றாரு. கொஞ்சம் கூட உறுத்தல் இல்ல. நான் இந்த வாத்தியங்கள் பேரெல்லாம் எழுதுறேன் பாருங்கிற அந்த படாடோபத்தோட அந்த எழுத்துலயே தெரியுமே, அது இல்ல. அது இயல்பாக வருகிறது. சிவன் ஆடனார்ன்னு வருது. அது ஒண்ணு சிவன் ஆடுறது இல்ல. காடு காடு சூரியன் அந்த காட்சிகளை தான் அவர் அப்படியே அதோட சேர்த்து இணைக்கிறாரு. ஒரு கொஞ்ச நஞ்சம் இருக்கிற பக்தி கொச்சைப்படுத்துகின்ற பக்தி படங்களோடைய அந்த தீம் எடுத்திருக்கிறாளே, இவர் என்ன செய்வாரோன்னு படிக்கிறவங்களுக்கு பயமா இருக்குது. ஆனா அதை அப்படியே நவீனத்துவமாக்கி அதை அப்படி கையில தரும்போது ஆஹா அப்படின்னு பாரதியார் சொல்லுவார் இல்லையா, சபாஷ் அப்படின்னு அது போல சொல்ல வைக்கிறாரு. எப்படி அவங்க கால்ல உருண்டு போனாங்க பேயுருவத்தை எடுத்து கைலாயத்துக்கு அப்படின்னு சொல்லும் போது அது எவ்வளவு அழகா சொல்றாங்க. கால்களில் சக்கரங்கள் முளைத்தனங்கிறாரு, தோள்களில் இறக்கைகள் தோன்றின, மேலது கீழது, தலையது காலெது, நடந்து செல்க கடந்து செல்க. எப்படி அதை இவ்வளவு அழகா சாதாரணமா அப்படி கொண்டுட்டு வந்துடுறாங்கிறது தான் அதோடைய எழுத்து. கிராஃப்ட்மேன்ஷிப்ங்கிறாங்களே, அதுதான் அந்த எழுத்தினுடைய நுணுக்கம். எப்படி கொண்டுட்டு வர்றாங்கிறது அந்த கதையை படிக்கும்போது அந்த கடற்கரை காட்சியில ஒரு அப்பா இவர் கவிஞரா இருந்திருக்க வேண்டியவங்க கலை அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது போல அந்த கடற்கரையில ஒரு அப்பா குழந்தைகளை தோல்ல தூக்கிட்டு போறாங்க. தன் அதை எப்படி சொல்றாங்க, தன் மகவுகளை தோளில் வலிய விட்டு. அது படிக்கும் போதே அப்படி வலிஞ்சிட்டு போகுது. அந்த அன்பை அப்படி தூக்கி அப்படி அங்கவஸ்திர மாதிரி வலிய விடுறாங்க. அவ்வளவு அன்பா அந்த குழந்தைங்க அந்த தந்தையர்களை காண்பிக்கிறதாகட்டும். அதே போல ஒரு கதையில வேப்பம்பூ, நம்ம வேப்ப மரம், இவங்கதான் அழகா வேம்பம்பூ அப்படிங்கிறாரு. இது போல அந்த சொல்ல ஆட்சியில மிகச்சிறந்த ஒரு கலையுடைய தனித்துவம் யாருனாலே பின்பற்ற முடியாது கலையை. இந்த பிரபஞ்சன் சொல்லுவார் இல்லையா, எனக்கு இன்னும் 2 வேளை உணவு இருந்தா நான் இன்னும் நல்லா எழுதியிருப்பேன் இல்ல. கலைக்கு மிக சிறந்த ஒரு பெரிய கோடீஸ்வரி இல்ல கலை. ஆனா நிறைவான வாழ்க்கை, நிறைவான குழந்தைகள், நிறைவான கணவர், அந்த நிறைவு வரும்போது ஒரு பெண்ணுடைய எழுத்து எவ்வளவு உச்சத்துக்கு போகுங்கிறதுக்கு தமிழ் இலக்கிய உலகத்தில் முழு எடுத்துக்காட்டு கலைதான். கலை இன்னும் நிறைய இடத்தை தொடுவார் அப்படிங்கிறது தான் இலக்கிய உலகத்தின் எதிர்பார்ப்புங்கிறது எனக்கு தெரியுது. அதே போல மாதவரேன்னு ஒரு கதை. இந்த 9 கதைகளுமே பெண்களுடைய மையப்படுத்தி எழுதியிருக்கிறது. ஆனா பெண்ணியம் சார்ந்த கதைகள் அல்ல, பெண்களை மையப்படுத்திய கதைகள் தான் சொல்லணும். அந்த புத்தருக்கு பால் கொடுப்பாங்க இல்லையா, மயங்கி இருக்கிறப்ப சுஜாதைங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கேரக்டர் தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச பெண் பாத்திரங்களுக்குள்ள அவங்களுக்கு உள்ள என்ன இருந்துச்சு, ஏன் இந்த கதை வந்திருக்க வேணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உள்ளார்ந்த ஒரு தேடல் தான் கலைஞனுடைய இந்த கதைகள். இந்த 9 கதைகளும் இன்னொரு கதையை சேர்த்துவாங்கன்னு நினைக்கிறேன். 10 கதைகளா புத்தகமா வரும்போது நிச்சயமா அத்தனை பெண்களுமே இந்த கலை
வந்து கடன்பட்டவர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த சுஜாதைய வந்து சாதாரணமா மாடு மேய்க்கிற மாரி காமிச்சிருக்கலாம். ஆனா சுஜாதைய கீரை பறிக்கிறவளா அந்த கதையில காமிக்கிறாங்க. கீரைய பறிச்சு கதை முடியல, அந்த கீரை கூடைய இடுப்புல வச்சுக்கிட்டு நகர்ந்து போயிரலாம். சாதாரண பெண்ணுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு பேரு பெரு வடிவம் வெளிப்படுகின்ற அந்த கணம் இருக்கிறது அல்லவா? அதை கலை வந்து அப்படியே படிகமாட்ட எடுத்து கதைகளில் முன்வைக்கிறார். அந்த சுஜாதை கேட்கிறாங்க புத்தர்கிட்ட, ம், ஏன் உங்க சங்கத்துல பெண்கள் இல்ல? எத்தனை வருடத்து கேள்வி, எத்தனை பெரியார் எழுப்பிய இதா இருக்கணும். எந்த கட்சி சார்ந்தோ ஒரு எதுவுமே இல்ல கலை கிட்ட. கலை வந்து சுயம்பு. அவரை எந்த கட்சிக்குள்ள சேர்த்த முடியாது. நீங்க எந்த குழுக்குள்ளயும் சேர்த்த முடியாது. அப்ப அந்த கேள்வி வருது. ஏன் மாதவரே உங்கள் சங்கத்திற்கு பெண்களுக்கு ஏன் இடம் இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அதாவது மனுஷனுடைய திட சித்தம் வந்து குறையும் போது மனுஷன் எந்த தவறையும் செஞ்சிருக்க அவனுக்கு துணிவு வந்துருதல்ல அப்படின்னு கேட்பாரு. அதற்கு அவனால மனுஷனால புத்தர் சொல்றாரு, ஒரு நியாயமும் அதுக்கு சொல்லிட முடியும். உனக்கு தெரியுதா சுஜாதை அப்படின்னு அவர் கேட்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அப்ப வந்து சுஜாதை கேட்கிற கேள்வி பாருங்க, பெண்களும் ஆண்களும் சேர்ந்திருக்கும் அப்படி அது வந்து தவறா? ததாகதரே அப்படின்னு அவர் பேர் சொல்லுவா. ம்? ஒரு மனுஷ உள்ளத்தில் இருந்து பலவீனத்தை வந்து பெண்களை நீங்க ஒதுக்கி வச்சிடுறீங்கல்ல, பெண்களை வந்து சங்கத்துல சேர்க்காம ஒதுக்கி வைக்கிறதன் மூலமா அந்த பலவீனத்தை வந்து வென்றுவிட முடியும் என்று நீங்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க வந்து அச்சத்தைவே தீர்த்தவங்க தானே. அப்ப ஏன் பெண்களை கண்டு எதை கண்டு அஞ்சுகிறீர்கள் அப்படின்னு தான் அந்த கேள்வி ஒரு கடைசியில. கதைய ஒரு தடவை படிச்சீங்களா? எதை கண்டு அஞ்சுகிறீர்கள் புத்தரே அப்படின்னு கேட்கும்போது இந்த கேள்வி எத்தாம் பெரிய எத்தனை டன் உள்ள கேள்வி. சுஜாதைங்கிற அந்த சாதாரண பெண் மூலமா அதை கேட்கறாங்க. அதே போல புத்தர் கேட்பாரு, நீ எனக்கு உயிர் கொடுத்தீல்ல, நீ விட்டு அந்த பால் பாயசம் என்னுடைய தாய் மாதிரி, என்னுடைய கௌதமி தாய் மாதிரி நீ தரலன்னா நான் என்ன இருப்பேன்னு சொல்லும்போது சுஜாதை அசால்ட்டா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நான் தரலன்னா அங்க மாடு மேய்க்க வந்துட்டு இருக்கிற யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உணவை தந்து உங்க உயிரை காப்பாத்திருப்பாங்க. இது புத்தருக்கு அப்படியே கண்ணை திறந்த மாதிரி இருக்காது, அப்படியே கண்ணை பிரிச்சு விட்ட மாதிரி. லாசார சொல்லுவாரு, கண்ணை உரித்தது மாதிரி இல்லை சிறுகதையில. அது போல அப்படி புத்தருக்கே கண்ணை உரிச்சது கலைச்செல்விதான் அப்படின்னு சொல்லணும். அதே போல மைத்ரேயிங்கிற கதையில அப்படிதான். அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறத தத்துவத்தை சொல்லி கொடுக்குறாரு 2 மனைவிக்கும். நான் விட்டுட்டு போறேன், நான் போய் தேட போறேன். அப்ப இந்த மைத்ரேயி கேட்கிறா, எங்களை விட்டு போட்டு அந்த பிரம்மம்ங்கிறது உள்ளுக்குள்ளதானே இருக்குன்னு சொல்றீங்க, அகத்துக்குள்ள இருக்குன்னு சொல்றீங்கல்ல அகம் பிரம்மாஸ்மின்னு. அப்ப இங்கத்தை விட்டுட்டு நீங்க எங்க போய் என்ன தேட போறீங்க அப்படிங்கிற என்ன கேள்விங்க. அந்த உரையாடும் மொழி இருக்குதே, அந்த மொழிதான் கலைய மொழின்னு சொல்லணும். இப்ப லாசராவோட புத்தகத்தோட ஒரு பேஜ எந்த பக்கம் கிழிச்சு கீழே கிடந்தாலும் அதை எடுத்து 2 வரி படிக்கிறதுக்குள்ள இது லாசாரான்னு சொல்லிடுவோம். அதே போலதான் கலையுடைய மொழி வந்து மிக அப்படியே கிளாசிக் மொழி என்று சொல்லுவார்களே அது போலதான். எதை தேடி எங்க போறீங்க நீங்க? எதை தேடி போறீங்க? எங்க போறீங்க? அதே போல தேவனாம்பியா பியதசி அசோகர் வந்து நம்ம கலிங்க போர்லால நிறைய பேர் இறந்தத அவர் வந்து மனசு மாதிரி புத்தத்தை தழுவினார்னு ஒரே வரி. ஆனா இதை அப்படியே ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சா ஒவ்வொரு நூல் பை இதா எப்படி இந்த கலைக்குள்ள இவர் கற்பனை. பாவண்ணன் சொல்றாரு இல்லையா, அவருடைய கச்சிதமான தைக்கப்பட்ட ஆடைகள்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனம் பாவண்ணனுடையது. அதே போல இவருடைய அனுபவத்தை எழுதுகிறாருன்னு. இது எங்க போய் அனுபவத்தை இவங்க கலைச்செல்வி அசோகர் கூட இருந்தாங்களா, இல்ல சுஜாதை கூட இருந்தாங்களா, புத்தர் கூட இருந்தாரா? அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒரு உள்ளுணர்வு இருக்குது இல்ல கலைக்கு. அந்த உள்ளுணர்வு. நான் இதை காலையில இருந்து கதையை படிச்சுக்கிட்டே திரும்ப திரும்ப படிச்சு புலம்பிட்டே இருந்தேன். ஐயோ இந்த கலை எங்கிருந்து தான் எழுதுது, எங்கிருந்து தாங்க எழுதுது. எங்க வீட்டுல சொன்னாரு, ஆமா கலை ஒரு குட்டிச்சாத்தான் வளர்த்துது அப்படின்னாரு. அது சொல்லுது எழுதுது அப்படி. உண்மையில அப்பதான் நினைச்சேன், கலைக்குள்ள ஒரு உண்மையாவே ஒரு குட்டிச்சாத்தான். அந்த குட்டிச்சாத்தான்ங்கிறது இல்ல, தன்னுடைய மனசுதான். அந்த சமணப்படாத மனசு. ஏதாவது செஞ்சாதான் அந்த மனசு சமணப்படுத்தும். அதுதான் குட்டிச்சாத்தான். அப்ப இந்த கலை வந்து இந்த எழுத்த கையில் எடுத்திருக்கலன்னா வேற ஒண்ண கையில் எடுத்திருக்கும். அப்பதான் அந்த கலைக்குள்ள இருக்கிற அந்த குட்டிச்சாத்தான் வந்து சமணப்படுத்த முடியும், சமநிலைப்படுத்த முடியும். இல்லைன்னா இவ்வளவு தூரம் எவ்வளவு உயர 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 முதல் கதையிலிருந்து இப்ப கடைசி கதையை பார்க்கல நீலகேசி வரைக்கும் கலையினுடைய பயணம் அற்புதம். அதுவும் இந்த அக்னி பர்வதம்னு சொல்லி கமலாதாஸ், ஆஹா அந்த கமலாதாசனுடைய பாத்திர வார்ப்பே இலக்கிய உலகத்துக்கு சவால் விடுறது. இன்னைக்கு 100 வருஷத்துக்கு மேல முன்னாடி இருந்த அம்மா அப்பவே இவ்வளவு செஞ்சிருக்குதே. அதனுடைய வரலாறை படிக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே வியப்பின் உச்சிக்கு வருவோம்.
எப்படி இதா இருந்திருக்குது அந்த அம்மா, தைரியமா இருந்திருக்குது. என்னுடைய ஆடைகளை கிழிங்க, அதுக்குள்ள இருக்கிற மனச பாருங்கன்னு சொல்லுச்சு அப்படின்னு அவ்வளவு ஒரு கலை கமலாதாச விட ஒரு படி தாண்டிட்டாங்க. அப்படிதான் சொல்ல முடியும். கலையினுடைய பேனா எடுக்கிற வரை சாதாரண கலை. பேனா எடுத்துட்டா கலை வேற ஆளு. அது மாரி அந்த மொழி நடை இருக்குதே, அந்த அக்னி பர்வத்த, ஒரு பெரிய அக்னி பர்வத்த நீங்க ஈரத்துவாலையை வைத்து மூட முடியுமாங்கிறது ரொம்ப கமலஹாசனுடைய மிக பிரபலமான ஒரு அத அந்த உண்மையான வரலாற்றையும், அதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற, ஆனா அவர்களுக்கு நியாயம் சேர்க்கிற மாரி, இந்த ஹரிலாலுக்கு நியாயம் சேர்க்கிறாங்க 2 பக்கமும். எந்த பக்கம் சாயாமன்னு சொல்ற மாரி, இத்தனை வரலாற்று பெண்களுக்குமே கலை ஒரு துளி கூட அது ஒரு குறைவோ, அதிகமோ படல. அவர்கள் இருந்தால் இப்படித்தான் நிலைச்சிருப்பாங்க. அப்படிங்கிற அளவுக்கு அதை ஒட்டியே சிந்திக்கணும்னா, அது கத்தி மேல் நடக்கிறது தான். இந்த நேரத்துல தான் எனக்கு சரவணன் மாணிக்க வாசகன் சார் சொன்ன ஒரு வாசகம் ஞாபகம் வருது. ஏதோ ஒரு கதைக்காக ஒரு தடவ முகநூல்ல படிச்ச ஞாபகம் தான். அதை எழுதும்போது, "கத்தி நுனியால முதுகை தொடுவது கலையின் எழுத்து" அப்படின்னாரு. எந்த புத்தகத்துக்கு சொன்னாருன்னு தெரியல. பொதுவாவே எல்லா சிறுகதைகளுக்குமே கலையோட இது சொல்லலாம். அது அது எடுத்துக்கிற விஷயமாகட்டும், திடுதிப்புல ஒரு மாறி வர ஒரு இது. அதாவது ட்விஸ்ட்ங்கிறாங்களே, அதுக்கு சிறுகதைக்கு ரொம்ப அவசியம். ஆனா நான் சொல்லப் போறேன்னு எதுவுமே இல்லாம, ஒரு அது கதையின் போக்கிலேயே வருது இல்லையா? அந்த மாரி இருக்கிறத பார்த்தா, "ருட்டியாகிய நான்" அப்படிங்கிற கதை. ஜின்னாவின் மனைவிங்கிறது ஜே என்று கூப்பிடுவேன். சில க்ளூ குடுத்துக்கிட்டே வருவாங்க. கடைசியா ஜின்னாவின் மனைவி மர்மமான முறையில் சாவுங்கிற அந்த செய்தியோட முடியல பார்த்தா, அப்படியே பிரம்மாண்டம். அதெல்லாம் உளவியல் ரீதியான அணுகுமுறைங்கிறாங்களே, அந்த கதைய அந்த வார்த்தைக்கே முழுசு நியாயம் சேர்த்திருக்கிறாங்க. "ருட்டியாகிய நான்" அப்படிங்கிற அந்த கதை. அதே போலதான் "யாயும் யாயும் யாராகியரோன்னு" தலைப்பு. அதுல கொண்டிருக்கிறது மவுண்ட் பேட்டன் பிரபு. நேருவுக்கும் அவருடைய மனைவி எட்வினாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த நட்பு எவ்வளவு கத்திவேல் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அந்த கதையை படிக்க படிக்க நம்மளுக்கு படிக்கிறவங்களுக்கு எனக்கெல்லாம் பக்கு பக்குன்னு இருந்துச்சு. ஐயோ, எப்படி கொண்டு போவாங்களோ. அது கொஞ்சம் ஒரு நூலிழை தவறுனால அவர்களுடைய நட்பா அல்லது அந்த ஒரு ரகசிய சிநேகிதியா அது எல்லாம் மாறிடுமே, ஏதாவது பண்ணிருவாங்களோன்னு அப்படியே பக் பக் பக்குன்னு படிச்சுட்டே வந்தா அவ்வளவு அழகா கிளாசிக் நட. அதுல அவங்க 66 பெட்டியில அங்க அவங்க இதுல இருந்து சாமானத்தை கொண்டு வந்தாங்கங்கிற தகவல் என்ன, அத அதெல்லாம் பெரிய உழைப்பு வேணும். எத்தனை படிச்சிருந்தா அவர்கள் எவ்வளவு துணிவா எழுதுறாங்க. அதுல ஏதாவது ஒரு சின்ன தவறு வந்துருச்சுன்னா, பாரு சித்ராவெல்லாம் இருக்கிறாங்க, உடனே அதுல புடிச்சிருவாங்க. காந்திய பத்தி நான் இதுல படிச்சிருக்கேன், நீங்க இப்படி எழுதியிருக்கிறீங்களேன்னு சொல்லிடுவாங்க. ஆனா இதுவரைக்கும் கலை மேல இந்த இந்த தகவல் தவறு என்று இந்த 14 வருஷத்துல ஒரு சின்ன ஒரு கேள்வியோ, ஒரு விமர்சனமோ எதுவுமே வராத அளவுக்கு அதற்கு காரணம் அவருடைய கடின உழைப்பு தான். 66 பெட்டியில அவங்க ஜாமானம் கொண்டு வந்தாங்க. எட்வினா, அப்புறம் நம்ம எல்லாத்துலயும் பார்ப்போம். ஜவஹர்லால் நேரு, எட்வினாவும் ஒரு சிகரெட்ட பத்த வைக்கிற காட்சிய நம்ம வரலாற்றுல ஒரு பதிவாவே இருக்குது. அதைய எவ்வளவு அழகா கையாளுறாங்க. 2 பேரும் அவரு பத்த வைக்கும்போது 2 பேர் தலைகளும் உரசிக்கொண்டன. அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதோட அந்த எந்தவித ஒரு தவறுக்கோ, எந்த இடமும் குடுக்காம, அவ்வளவு அழகாக அந்த கத்தி மேல் நடந்து ஜெயிச்சிருக்கிறார் என்னுடைய தோழிங்கிறபோது, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. கலையினுடைய அந்த தேவனாம்பிய பியதசியில ஆ அவருடைய அசோகருடைய மனைவி, அவருடைய கல்வெட்டு மேல கைய அப்படியே தடவி பார்ப்பாங்க. அப்ப சொல்லக்கூடிய வரி பாருங்க, அவருடைய வார்த்தைகளும், மனமும் வார்த்தைகளின் மொழிகளின் பள்ளத்தாக்கில் அமிழ்தெழுந்தன அப்படில்ல. அது அப்படியே அத தடவும்போது, நம்மளே அத படிக்கும்போது, அந்த கல்வெட்டு மேல நம்ம கை அப்படியே உரசுற மாரி இருக்குது. சார் வந்துட்டாரு. என்னுடைய நேரம் முடிந்ததுன்னு நினைக்கிறேன். இத நான் ஒரு நிமிடத்தில் நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த 9 கதைகளும் பெண்கள் மையப்படுத்தின கதைகள்னா, பெண்ணிய கதைகள் அல்ல. அதுதான் கலையினுடைய தனித்துவம்னு நினைக்கிறேன். கலை அ ஏன் இவ்வளவு தூரம் மேல மேல வர்றாங்க அப்படின்னா, முன்னாடி யாரும் இல்ல, பின்னாடி கலைக்காக யாரும் இல்ல. அதே போல சிறு வயதில் இருந்து படித்துக் கொண்டே இருக்கிறார். அத்தனை படிச்சிருக்கிறாங்க. பிரபஞ்சனுக்கு அவங்க அப்பா கள்ளுக்கடையில வேலை செஞ்சாராம். அப்ப ஒரு பிறந்த நாளுக்கு அந்த ஆனந்தரங்கம் பிள்ளையோடைய டைரி குறிப்பு என்ற புத்தகத்தை கொடுத்ததுதான் அவர் சாகித்ய அகாடமி விருது பெற அளவுக்கு அந்த வானம் வசப்படும்ங்கிற அந்த பெரிய நூலா மாறுச்சு. அதே போலதான் கலைக்கும் அவங்க அப்பா ஒவ்வொரு பிறந்த நாளின் போது கொடுத்த பரிசு.
அதைத்தான் இந்த வாசிப்போம் குழு செஞ்சுட்டு வருதுன்னு நான் நினைக்கிறேன். குழந்தைகளுக்கு புத்தகத்தை நீங்க படிக்க வரதை பார்க்கும் போதே குழந்தைங்க புத்தகத்தை வாசிக்கும். நீங்க புத்தகத்தை வாங்கி வீட்டுல வைங்க, ஏதாவது ஒரு நேரமாவது அந்த குழந்தைங்க புத்தகத்தை எடுத்து கையில பார்க்கும் இல்லையா? அதற்கு முழு எடுத்துக்காட்டு கலைச்செல்விதான். கலைச்செல்வியினுடைய கடின உழைப்பிற்கு இன்னும் பல்வேறு அங்கீகாரங்கள் வரும். இந்த நல்ல வாய்ப்பை தந்தமைக்காக, இவ்வளவு அருமையான ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக இந்த குழுவிற்கும் மந்திரமூர்த்தி அழகு சாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பெரும்பாலும் இந்த கதைகளினுடைய முதல் வாசகி என்ற வகையில் நான் இந்த கதையை எடுத்துக்கிட்டேன். அவர் வெளியிடுறதுக்கு முன்னாடியே நான் முதல் வாசகியாக படித்திருக்கிறேன் என்ற வகையிலும், இது நூலாக வரும்போது இந்த 10 கதைகளும் பெண்மைய கதைகள் அப்படிதான் சொல்ல முடியும். எனவே இந்த பெண்மைய கதைகள் என்பது தமிழ் இலக்கிய உலகத்தில் நிச்சயமாக ஒரு அதிர்வை ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஏற்படுத்தல அப்படின்னா அது தமிழ் கூறும் நல்லிலகினுடைய தீய ஊழ் என்றுதான் நான் துணிஞ்சு சொல்லுவேன். இந்த பெண்கள் அத்தனை பேரும் கலைச்செல்விக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நூல் வெளிவரும்போது இந்த தமிழ் உலகம் நினைக்கும். எனவே முதல் ஆளாக நான் அதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை அளித்த மந்திரமூர்த்தி அழகு சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. நன்றி மஞ்சுளா மேடம். எழுத்தாளர் ஜே மஞ்சுளா தேவி அவர்கள் எழுத்தாளர் கலைச்செல்வியுடைய ஒரு வாசகியாக அல்லாமல் ஒரு தோழியாக அவரை உச்சி மூர்ந்து இந்த உரையை பாராட்டி பேசியிருக்கிறார். பொதுவாக இந்த கலைச்செல்வி ஒரு தனித்துவமான ஒரு ஆளுமைதான் எழுத்துலகில். காப்பியம், புராணம், வரலாற்று பாத்திரங்களை தங்களுடைய சிறுகதைகள், நாவல்களில் உரையாட விட்டு வாசகரையும் அதோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பாங்கு. அவருடைய முழு படைப்பாக்கமே அது போலதான் அமைந்திருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆளுமை குறித்து மஞ்சுளா தேவி அவர்கள் பேசினார்கள். கூடுதலாக இன்னும் சில சிறுகதைகள் குறித்து அவர் சொல்லியிருக்கலாம் என்று என்னை போன்றவர்களுக்கு தோன்றியது. பொதுவாக எழுத்தாளரை வெறும் வார்த்தைகளால் அல்லாமல் அவருடைய எழுத்துக்கள் மூலமே நெருங்கக்கூடிய ஒரு வாசகர்களுக்கு அது மிகுந்த உதவியாக இருக்கும். இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறவர்களுக்கு இருந்தாலும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக திரு மந்திரமூர்த்தி அழகு அவர்களை அவருடைய ஆழகாலம் நாவல் குறித்து பேச அழைக்கிறேன். அவரை பற்றி ஒரு சிறு அறிமுகம். திரு மந்திரமூர்த்தி அழகு அவர்கள் வாசிப்போம் தமிழ் இலக்கியம் குழுவின் அட்மின், சிறந்த விமர்சகர், அதை எல்லோரும் அறிந்திருக்கிறோம். இளமையிலிருந்தே வாசிப்பில் ஈடுபாடு கொண்டவர். மரபிலக்கியம், நவீன இலக்கியம் ஆகிய இரண்டிலும் ஆழமான புலமை உடையவர். பிஎஸ்என்எல் துறையில் பொறியாளராக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களில் பணியாற்றியவர். இவரது இலக்கிய செயல்பாடுகளுக்காக 2024ஆம் ஆண்டு விஷ்ணுபுரம் விருது விழாவில் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டவர். தனக்கு பிடித்தமான 100 சிறுகதைகளை குறித்து அவர் தொடர்ந்து காணொளி வாயிலாக உரையாற்றி வருகிறார். அதை எழுத்தாளர்கள் மட்டுமின்றி வாசகர்கள் அனைவருக்கும் அது ஒரு நல்ல சிறுகதையை அறிய உதவியாக இருக்கிறது. சமீபமாக அவர் சொல்வனம் தினேஷ் ஜெயபாலன் இணைந்து இணைய இதழ்கள் வரக்கூடிய அத்தனை சிறுகதைகளையும் படித்து அதில் சிறந்த சிறுகதைகள் குறித்து உரையாடுகிறார். அது ஒரு புதிய வாசகர்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லோரும் அதை விரும்பி கேட்கும்படியாகவும் இருக்கிறது. பாருங்கள் சார், மந்திரமூர்த்தி அழகு அவர்களை ஆழகாலம் நாவல் குறித்து பேச அழைக்கிறேன். வணக்கம். வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழு நடத்துகின்ற இந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்வதிலே உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம். நண்பர்களே, எழுத்தாளர் கலைச்செல்வியினுடைய படைப்புகளை குறித்து சித்ரா பாலசுப்ரமணியன் அவர்களும் எழுத்தாளர் மஞ்சுளா தேவி அவர்களும் மிகச் சிறப்பான முறையிலே தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள். ஏன்னா மணி மீனாட்சி சுந்தரம் அவர்கள் சொன்ன மாதிரி மஞ்சுளா தேவி அவர்கள் ஆரம்ப காலம் முதலாக கலைச்செல்வி அவர்களினுடைய படைப்புகளை முதல் ஆளாக தொடர்ந்து படித்து கொண்டே வந்திருக்கிறார். அவரது அனைத்து படைப்புகளை குறித்தும் அவர் விமர்சன பதிவுகள் எழுதியிருக்கிறார். அதில் பெரும்பாலான பதிவுகளை நமது வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழுவிலும் பகிர்ந்திருக்கிறார். அதே போல எழுத்தாளர் சித்ரா பாலசுப்ரமணியன் அவர்கள் காந்திய சிந்தனையாளர், எழுத்தாளர் கலைச்செல்வியும் ஒரு காந்திய சிந்தனையாளர். அதனால் இருவரும் மனமொத்தவர்கள். அதனால அவர்கள் இருவருமே அவரது படைப்புகளை குறித்து பேசுவது மிகவும் பொருத்தமாக இருந்தது.
இப்போ இதில் நான் எங்கே வரேன் அப்படின்னு பார்த்தோன்னா, எழுத்தாளர் கலைச்செல்வி அவர்களை நான் ஒரு 8 வருடங்களுக்கு முன்னால் சென்னையில் ஒரு பரிசளிப்பு விழாவில் தான் முதல்ல பார்க்குறேன். அதே ஆண்டில் தான் என்று நினைக்கிறேன் விஷ்ணுபுரம் விருது விழாவில் அவர் சிறப்பு விருந்தினராக அவர் கலந்து கொண்டார். அங்கேயும் அவரை பார்த்தேன். அந்த விஷ்ணுபுரம் விருது விழாவில் அவர் பேசின அந்த உரை இருக்கு இல்லையா, அது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஒரு வெளிப்படையாக தன்னுடைய மனதிலே இருப்பதை அப்படியே சொன்னார் கலைச்செல்வி. எந்த விதமான இதுவும் கிடையாது. தன்னை உயர்த்தி பேசுவதோ அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. அதை பல இடங்களிலே மஞ்சுளா தேவி அவர்களும் தனது உரையில் குறிப்பிட்டார். அப்போ ஒரு காந்திய சிந்தனையாளர் வாழ்க்கையில் அவர் அதை எப்படி ஏற்றுக்கிறாரு, எப்படி இருக்காருங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதை உணர்த்துவதாக இருந்தது கலைச்செல்வியோட அந்த உரை. அப்போ அங்கே தான் நட்பு ஆரம்பித்தது. அப்புறம் சென்னை காந்தி கல்வி நிலையத்தில் அந்த வாசகர் வட்டத்தில் எழுத்தாளர் கலைச்செல்வியினுடைய சமர்க்களம்ங்கிற சிறுகதை தொகுப்பை பற்றி பேசக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது. அதுவும் எனக்கு சொல்லணும், அதையும் முக்கியமாக நான் சொல்லணும். அப்புறம் தற்பொழுது நமது குழு நடத்துகின்ற இந்த கூட்டத்திலே அவருடைய ஆலகாலம்ங்கிற நாவலை குறித்து பேசுவதற்காக வந்திருக்கிறேன். இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எழுத்தாளர் கலைச்செல்விக்கு இந்த ஆலகாலம் அப்படிங்கிற இந்த நாவல் பெரிய அளவில் போய் சேரலை, வாசகர்களால் பெரிய அளவில் பேசப்படலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும். இப்போ ஆனால் பல நமது வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழுவிலேயே ஒரு 3-4 விமர்சனங்கள் அதில் வெளியாகிருக்கு. ரொம்ப அருமையான விமர்சனங்கள் எல்லாம் நமது குழுவில் அந்த நாவலை பற்றி வெளியாகிருக்கு. சரி, இப்போ இந்த ஆலகாலம் அப்படின்னு இந்த நூலுக்கு ஏன் பேர் வச்சாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தெரியும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அந்த பார்க்கடல் கடைஞ்சாங்க அமிர்தத்தை எடுப்பதற்காக. அப்போ அந்த அமிர்தத்தை கடைகிறதுக்காக அந்த கடையிறப்போ பார்க்கடலை கடையில முதல்ல என்ன வந்துச்சு? ஆலகால விஷம் வந்தது. அப்போ அது எல்லாரையும் அழிச்சிரும். அந்த விஷம் வழிகிற அந்த விஷம் அதை சிவன் எடுத்து பருகி கொண்டார் அப்படிங்கிறது புராணம் இது. அப்போ அந்த ஆலகாலம் அப்படிங்கிறது அமிர்தம் வேண்டும் என்பதற்காக கிடைக்கின்ற பொழுது வந்த விஷம். அப்போ இந்த ஆலகாலத்தை இந்த சிவனை அவர் யாருக்கு ஒப்பிடுவதாக எடுத்துக்கொள்ளலாம் என்றால் காந்திக்கு ஒப்பிடுவதாக எடுத்துக்கொள்ளலாம். காந்தி சுதந்திரம் என்கிற ஒரு குறிக்கோளோடு போராடுகின்ற பொழுது பலதரப்பு மக்களினுடைய எதிர்ப்பை சம்பாதித்தார். பல பேரும் மக்களினுடைய எதிர்ப்புகளை எல்லாம் எதிர்கொண்டார். அப்போ எழுகின்ற அவ்வளவு எதிர்ப்புகளையும் அந்த ஆலகால விஷம் இருக்கிறதல்லவா, அதை அவர் தான் அருந்தி கொண்டார், தான் வாங்கி கொண்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் ஆலகாலம்ங்கிறது வாழ்க்கையிலே அமிர்தம் வேண்டும் என்று நினைக்கின்ற மக்களுக்கு எல்லாம் கிடைப்பது என்ன? ஆலகால விஷமாக இருக்கிறது அப்படிங்கிறதாகவும் எடுத்துக்கலாம். இதில் இந்த ஒரே நாவலில் அவர் 5 புனைவுகளை சொல்லியிருக்கிறார். இதில் 5 புனைவுகள் இருக்கிறது. இதை வெவ்வேறு காலகட்டங்களில் நடக்கின்ற கதை அவை. இதை பற்றின கடைசியாக இதனுடைய என்ன நினைக்கிறேங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இந்த முதல் கதை இருக்கு இல்லையா, இது சங்க காலத்தில் ஏற்பட்ட அந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு பகுதி அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் 10 பாட்டில் ஒன்றான மதுரை காஞ்சியை பாடிய மருதனார் அவரும் ஒரு பாத்திரமாக வரார். அந்த மருதனார் எழுதிய அடிப்படையில் இந்த நாவலை அமைச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மருதனார் அந்த மதுரை காஞ்சியை தவிர இன்னும் அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை, நற்றிணை என்ற அளவிலே இன்னும் 13 பாடல்களை பாடியிருக்கிறார். இப்போ இந்த அவர் வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பொது யுகம் 2ஆம் நூற்றாண்டிலிருந்து பொது யுகம் பின்புக்கு 2ஆம் நூற்றாண்டு வரை இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் வாழ்ந்திருக்கலாம் நினைக்கிறாங்க.
இப்போ இந்த அடிப்படையில் மருதனாரையும் ஒரு பாத்திரமாக கொண்டு பாணர்களினுடைய வாழ்க்கையை இதில் அருமையாக சொல்லியிருக்கிறாரு கலைச்செல்வி. அப்போ சங்ககால காலத்தினுடைய பின்னணியிலே சொல்லப்படுகிற அந்த புனைவில் அவர் அந்த மொழியும் அந்த இலக்கிய மொழியிலே அந்த கதை அந்த புனைவை சொல்லி செல்கிறார். பல்வேறு விதமான செய்திகளை அந்த நூலில் சொல்கிறார். 15 மலர்களுக்கு மேலாக அந்த கதையிலே வருகின்ற முக்கிய பாத்திரமான குழலி பேசுகிறாள். அந்த குழலியவும் அவளது தம்பி நம்பியையும் சுற்றி இந்த கதை சுழல்கிறது. நான் சொன்ன மாதிரி மாங்குடி மருதனாரும் ஒரு முக்கிய பாத்திரமாக அவரும் அந்த புனைவுக்கு வலு சேர்க்கிறார். அப்போ பாணர்களினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்கள் காட்டிற்குள் செல்லும் பொழுது யாரையெல்லாம் பார்த்தார்கள், அந்த கானகத்தில் இருந்த மக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்னு நிறைய சம்பவங்களை சொல்கிறார். இயற்கை, மரங்கள், மலர்கள், விலங்குகள், அங்கே நீர், இப்படி பல விஷயங்களை அந்த நூலில் சொல்லிட்டே போறாரு. இந்த பாணர் குலத்தில் இருக்கிற அந்த தலைவியா, அந்த பாத்திரமாக முக்கிய பாத்திரமாக இருக்கின்ற அந்த குழலி அந்த மலை குன்றிலே இருக்கக்கூடிய மன்னன் சேந்தமன் அவனை சந்தித்து அவனை விரும்புகிறாள். அவன் தம்பி சொல்றான், மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் அல்லவா, நீ எப்படி அவனை விரும்புறியே, இதெல்லாம் நடக்குமா அப்படின்லாம் அவன்கிட்ட பேசுகிறான். அவன் இல்லாமல் என்னுடைய உயிர் தங்காது, நீ என்னுடைய ஏன்னா போர் சூழுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்டு அவள் தனது தம்பியை அவனை சந்தித்து தன்னை அழைத்து செல்லுமாறு வேண்டுகிறாள். ஒரு கால் அவன் வரமாட்டேன் என்று சொன்னால் தன்னுடைய நிலைமை என்ன ஆகும் என்பதை குறித்தெல்லாம் அவள் பேசுகிறாள். இப்படி போகுது அந்த புனைவு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, மருதனார் கடைசியில் நம்பிகிட்ட சொல்கிறாரு, இப்படி 3 வேந்தர்களும் அந்த சேந்தமலையை சார்ந்தவின் மேல் படையெடுக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை சொன்ன உடனே இவனுக்கு மனம் சுக்கு நூறாகிறது. யாரு? குழலியோட தம்பியான நம்பிக்கு. அவளிடம் எப்படி போய் நான் சொல்லுவேன், அவளை நான் எப்படி திரும்ப போய் சந்திப்பேன் அப்படின்லாம் அவன் தனக்குள்ளே மருகுகிறான். அப்புறம் அப்படியே போய் அந்த கதையை அந்த அளவிலே நிறைவு செய்கிறார். இதில் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கலைச்செல்வி இந்த நூலிற்கு ஒரு அழகான முன்னுரையை தந்திருக்கிறார். அந்த முன்னுரையில் இந்த நாவலை எழுதியதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்கிறார். இந்த உலகம் நிலையாமைதான் வாழ்க்கை. அதனால நிலையாமையை பற்றி சொல்வதற்காக இந்த கதையை எழுதியதாக அவர் குறிப்பிடுகின்றார். அதனால எவ்வளவோ அக வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, புற வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. புற வாழ்க்கையை அவன் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவன் செய்து முடித்த பின்னும் கூட அவன் மனதானது அமைதி அடைவது கிடையாது. அவனது அகம் ஒன்று சொல்லுகிறதல்லவா, அதை நோக்கித்தான் அவன் நடந்து கொண்டே இருக்கிறான் மனிதன். இந்த புறத்திற்கும் அகத்திற்குமான போராட்டமாகத்தான் வாழ்க்கையானது இருக்கிறது. அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் இந்த நாவலிலே அவர் சொல்ல விரும்புவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாமளும் அந்த அளவிலே இந்த கதைகளை புரிந்து கொள்கிறோம். இது முதல் கதை. இந்த கதையில் இன்னொரு செய்தியும் அவர் சொல்லுகிறார். உயிர் என்பதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய வித்து என்ன, விசை என்ன, அது உயிரானது அது கிளர்ந்து எழுகிறது, அது ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது. அந்த விசை, உயிர் என்பது வாழ வேண்டும்ங்கிற அந்த விசை தான் அதில் முக்கியம். காதல் தான் முக்கியம். உயிருக்கு விசை என்பது காதல் அப்படின்னு சொல்றாரு. அதே போல தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றார். என்ன அப்போ இந்த அடிப்படை முக்கியம் என்பதையும் அவர் தன்னுடைய முன்னுரையிலும் அதை வற்புறுத்துகிறார். அந்த கதையிலும் கூட அதை அவர் சொல்லுகிறார். சரி, இது முதல் புனைவு. அப்புறம் 2வது இதுக்கு போனோம்னா 7வது நூற்றாண்டை சுற்றி அந்த கதை சுழல்கிறது. கொஞ்சம் வேகமாகவே போகலாம். இந்த 7வது நூற்றாண்டிலே நரசிம்ம பல்லவன் காலத்தை ஒட்டி எழுதப்பட்ட ஒரு புனைவு. இந்த கதையில் வர்ற அந்த கதாநாயகனுக்கு பேர் கிடையாது, அவன் அப்படின்னு தான் குறிப்பிட்டு கலைச்செல்வி இந்த கதையை எடுத்து செல்கிறார். அவன் தொண்டை மண்டலத்திலே வசிக்கிறான்.
அவனுடைய அம்மா, அப்பா, சகோதர, சகோதரிகள் எல்லோரோடும் வசிக்கிறான். அவனுக்கு ஒரு புது நண்பன் கிடைக்கிறான். அவன் சோழ நாட்டை சார்ந்தவன். அவன் தனது திருமணத்திற்காக அழைக்கிறான். அவன் அங்கே அவனுடைய ஊருக்கு செல்லுகிறான். அங்கே செல்ற இடத்திலே அங்கே ஒரு பெண்ணை பார்க்கிறான். அந்த கல்யாணம் முடிகிறது அல்லவா, அவனது மனைவியினுடைய தங்கை அவள். அவளை பார்க்கிறான். இருவருக்கும் ஒருவர் மேல் ஒருவருக்கு பிரியம் ஏற்படுகிறது. அப்படி கதை அங்கே போய்கிட்டு இருக்கு. இங்கே சாளுக்கியர்கள் காஞ்சியின் மேல் படையெடுத்து வருகிறார்கள். அப்போ அதில் தோல்வி அடைந்தால் கூட அந்த அவர்கள் காஞ்சியை முற்றிலும் அழித்து விடுகிறார்கள். அதில் இந்த கதையினுடைய நாயகனுடைய குடும்பமே ஒட்டுமொத்தமாக அழிந்து விடுகிறது. அப்போ அவன் மன்னனினுடைய விருப்பப்படி சிற்பங்களை எல்லாம் அவன் செய்கிறான். யாரு? இந்த கதையினுடைய நாயகன். அவன் ஆரம்பத்திலேயே சிற்பம் பயின்றிருப்பான். அப்போ இடையில விட்டுட்டு வந்து குடும்பத்தோடு வந்து சேர்ந்திருப்பான். கடைசியிலே அவன் அதிலே சிற்பத்திலே மன்னர் நினைத்ததையெல்லாம் செய்பவனாக அந்த கதை நிறைவு பெறுகிறது. அதில் நிறைய தத்துவார்த்தமான விஷயங்களை எல்லாம் இந்த நாவலில் பேசுகிறாரு கலைச்செல்வி. அதாவது பிரபஞ்சம் என்பது என்ன சொல்லுகிறோம்? பொருட்களால் ஆனது தானே பிரபஞ்சம். ஆனால் அவர் தத்துவார்த்தமாக பேசுகின்ற பொழுது நிகழ்வுகளால் ஆனது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்கிறாரு. இது 2வது அந்த நாவலிலே பேசப்பட்டிருக்கின்ற கதை. 3வது பேசப்பட்டிருக்கின்ற கதை 10ஆம் நூற்றாண்டிலே நடக்கின்ற பராந்தக சோழனை பற்றிய கதை. ராஜராஜ சோழனுக்கு பாட்டன். ராஜராஜ சோழன் 10வது நூற்றாண்டை சார்ந்தவன். இவன் 9வது நூற்றாண்டை சார்ந்தவன். 1ஆம் பராந்தகன். சுமார் 50 ஆண்டுகள் சோழ மண்டலத்தை ஆண்டிருக்கிறான். ஏராளமான வெற்றிகளை குவித்திருக்கிறான். அவனது முதல் மகன் ராசாதித்தன். அந்த ராசாதித்தனும் பல களங்களை கன்றவன். எப்படி ஆதித்த கரிகாலன் ராஜராஜ சோழனுடைய மூத்த அண்ணன் இறந்தானோ அதே போல இவனும் இறக்கிறான். பட்டத்திற்கு வருவான் என்று எதிர்பார்க்கப்பட்டவன் இறக்கிறான். இவ்வளவோ புறவெற்றிகளை பெற்ற அந்த மன்னன் பராந்தகனாலே தனது மூத்த மகன், அவனுக்கு அதற்கடுத்தும் 2 புதல்வர்கள் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட அந்த ராசாதித்தன் மீது கொண்ட அவன் தனிப்பட்ட ஒரு அன்பு இருக்கிறதல்லவா, அந்த அன்பின் காரணமாக அந்த பிரிவு அவனை வாட்டுகிறது. அதை பற்றி தான் இந்த நாவல் முழுக்க முழுக்க பேசுகிறது. அந்த பகுதி அவன் தனக்குள்ளேயே உரையாடுகிறான். இறந்துபட்ட மகனை முன்னிலைப்படுத்தி உரையாடுகிறான். இப்படி போகுது. அதில் அந்த அமைச்சர் சயானந்தரும் இந்த புனைவிலே ஒரு முக்கிய பாத்திரமாக வருகிறார். இந்த அளவில் அந்த அந்த பகுதி அமைகிறது. அப்புறம் நாவலினுடைய 4ஆம் பகுதி. 4ஆம் பகுதி காந்திஜியினுடைய காலகட்டம். காந்திஜி தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்புகிறார். அந்த காலகட்டம். ஆனால் இந்த கதை பேசுகிறது காந்தி இந்த நாவலினுடைய பின்பகுதியில் தான் வருகிறார். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லணும். நாவலினுடைய அந்த முதல் பகுதி வருகிறது அல்லவா, சங்ககாலம், அது 10 அத்தியாயங்களில் பேசப்படுகிறது. 2வது பேசப்படுகின்ற 7வது நூற்றாண்டில் நரசிம்ம பல்லவன் சார்ந்து வருகின்ற அந்த சிற்பம் சம்பந்தப்பட்ட அந்த கதை 20 அத்தியாயங்களில் பேசப்படுகிறது. அப்புறம் பராந்தக சோழன் பேசப்படுகின்ற அந்த 9ஆம் நூற்றாண்டு கதை 10ஆம் நூற்றாண்டு கதை மன்னிக்கணும், எந்த நூற்றாண்டு வேணாலும் இருந்துக்கிட்டோம். பராந்தக சோழனுடைய கதையானது 10 அத்தியாயங்களில் பேசப்படுகிறது. அப்போ முதல்ல 10, அப்புறம் 20, அப்புறம் 10. அதுக்கு அடுத்து பேசப்படுவது காந்திஜி சம்மந்தப்படுகின்ற இந்த சுப்பையா அப்படிங்கிறவனை ஒரு நாயகனாக வைத்து எழுதப்படுகிற அந்த புனைவு பகுதி. இது 40 அத்தியாயங்களில் பேசப்படுகிறது. மொத்தம் இருக்கின்ற 77 அத்தியாயங்களில் சரி பாதியாக 39 அத்தியாயங்களில் இந்த பகுதியானது பேசப்படுகிறது. அருமையான புனைவை தந்திருக்கிறார். இப்போ இதில் சுப்பையாங்கிற ஒரு பாத்திரம் வருகிறான். அவன் பாலர் நாடக காலம் நிறைய அப்போ இருந்தது. பாலர் நாடகங்களை அமைப்புகள் சம்பந்த முதலியாரோடது இருந்தது. இப்படி நிறைய இருந்தது. NSK, சிவாஜி எல்லாருமே அந்த பால நாடக குழுக்களில் நடித்து வந்தவர்கள் தான். அது ஒரு பெரிய வரலாறு.
அதில் ஒருத்தனாக தான் அவன் சிறு வயதிலே போய் சேர்கிறான். விருப்பத்துடன் தான் போய் சேர்கிறான் சுப்பையா. அவன் படிப்படியாக நாடக உலகிலே பெறுகின்ற பெருமைகள் என்னென்ன, அங்கே இருக்கக்கூடிய அதை நடத்துகிற ஒரு வாத்தியார், அவருக்கு அதில் இருக்கின்ற அக்கறை, அப்புறம் அந்த குழுவிலே ஒரு பார்ட்னராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு தேசபக்தியிலே இருக்கக்கூடிய அக்கறை, அப்போ அதிலே நடிக்கக்கூடிய பாலகர்களுக்கெல்லாம் தேச விடுதலையிலே இருக்கக்கூடிய அக்கறை, இதை பற்றி எல்லாம் சொல்லிட்டே போறார். அப்போ மகாத்மா காந்தி எடுத்து நடத்துகின்ற ஒவ்வொரு போராட்டத்தினுடைய அங்கங்கே சில குறிப்புகள், அது இந்த நாடக கம்பெனியில் எப்படி எதிரொலிக்கிறது அப்படிங்கிறதையும் சேர்ந்து சொல்லிக்கிட்டே போறாரு. ஒரு கட்டத்தில் அந்த தேச விடுதலையின் காரணமாக அவன் அந்த நாடக குழுவிலிருந்து விலகி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து நடத்துகிறான். அந்த சுப்பையா வங்கத்திற்கு செல்லுகிறான். அங்கு சில நிகழ்வுகள் எல்லாம் நடக்கின்றன. இறுதியாக அவன் மகாத்மா காந்தியினுடைய ஆசிரமத்திற்கே சென்று சேர்கிறான். காந்திஜியை தரிசிக்கிறான். அந்த விடுதலை போராட்டத்தினுடைய இறுதி காலம் வரைக்கும், சுதந்திரம் பெறுகின்றோம் அல்லவா, அந்த காலம் வரைக்கும் அந்த நாவல் நீடிக்கிறது. இது 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 ஒரு பக்கம். இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, அவன் வங்கத்திலே செல்லுகின்ற பொழுது அங்கே இந்த சுதந்திர போராட்டத்தின் காரணமாக தன்னுடைய வாழ்க்கையே இழந்த அந்த ஒரு பெண்ணினுடைய தந்தையார், அவருடைய சகோதரர்கள், அதை பற்றின கதைகளை எல்லாம் அழகாக சொல்கிறார். அந்த செய்திகளை எல்லாம் சொல்கிறாரு. அப்போ அந்த போராட்டத்தில், சுதந்திர போராட்டத்தில் தன்னுடைய கணவனை இளம் வயதிலேயே இழந்த ஒரு பெண், அந்த பெண்ணுக்கும் இவனுக்கும் ஒரு காதல் பிறக்கிறது. அந்த காதல் அதை பற்றி அப்புறம் பேசலை அவர். அவன் காந்திஜியை நோக்கி இங்கே வந்து விட்டதாக அந்த கதையை எடுத்து செல்லுகிறார் கலைச்செல்வி. இது ஒரு பகுதி. அப்புறம் நாவலினுடைய இறுதி பகுதி இந்த சமகாலத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி. அதில் அமுதன்கிற ஒரு பாத்திரம், அவனுக்கு அம்மா மீது அப்படி ஒரு பிரியம். அவன் அம்மா இறந்து போகிறாள். அதனால் ஏற்படுகின்ற தாக்கத்தினால அவன் காசி, ரிஷிகேஷ் என்றெல்லாம் அலைகிறான். அப்படி போகுது. அது ஒரு தத்துவார்த்தமான ஒரு கதை செல்கிறது. இதில் 5 பகுதி. இதில் இந்த 5 பகுதியில் அந்த 2வது பகுதி, பல்லவன் உடைய நரசிம்ம பல்லவன் அந்த சிற்பம், அவன் காஞ்சியை விட்டு சோழ நாட்டிற்கு செல்லுகிறான், அங்கே ஒரு பெண்ணை விரும்புகிறான் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. அந்த பகுதி கதை எனக்கு மிகவும் ரொம்ப அழகாக பிடித்திருந்தது. அதே மாதிரி பராந்தக சோழனை பற்றி இருக்கின்ற இதுவும் உணர்வுபூர்வமானதாக இருந்தது. காந்திஜியை பற்றி இருந்ததும் நன்றாகவே இருந்தது. ஆனால் எனக்கு இந்த நாவலிலே ஒரு முரண் தெரிந்தது. என்னவென்று சொன்னால், அவர் நாவலினுடைய முதல் பகுதியிலே காதலை உயர்த்தி பேசுகிறார். உயிர் என்பதனுடைய முக்கியம் என்பது வாழ்க்கை, விசை என்பது காதல் என்று சொல்லுகிறார். ஆனால் அப்படி காதல் என்று சொல்லுகின்ற அந்த கலைச்செல்வி நாவலில் அந்த 7ஆம் நூற்றாண்டில் நடக்கின்ற அந்த சிற்பி இருக்கின்றான் அல்லவா, அவன் சோழ நாட்டிற்கு அவனது நண்பனினுடைய கல்யாணத்திற்காக செல்கிறான். அங்கே ஒரு பெண்ணை பார்க்கிறான் இல்லையா. இருவருக்கும் இடையே காதல் முகிழ்கிறது. ஆனால் அந்த காதலியை அம்போ என்று அவன் விட்டுவிட்டு தன் அகம் சொல்லுகிறது என்பதற்காக சிற்பத்தை நோக்கி அவன் மன்னனை நோக்கி சென்றது சரிதானா, அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை என்னவானது அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு நிற்கிறது. அதே போல இந்த 19ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியில் காந்தியினுடைய தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்புகின்ற காலத்திலிருந்து ஆரம்பித்து சுதந்திரம் வரைக்கும் வருகின்ற அந்த காலகட்டத்திலே அவன் கல்கத்தாவுக்கு செல்லுகின்ற பொழுது அந்த பெண்ணின் மீது பிரியம் கொள்கிறான் அல்லவா. அந்த பெண் சுதந்திரத்தினாலேயே தன்னுடைய கணவனை இழந்தவள். அவன் கணவன் அதற்காக போராடி இழந்தவன் தான், மிகவும் இளைய வயது. இருவருக்குமே காதல் முகிழ்கிறது. அவன் அந்த பெண்ணின் மீது நாட்டமுடையவனாக இருக்கிறான் அப்படிங்கிறதையும் அந்த நாவலிலே சொல்லி இருக்கிறார் கலைச்செல்வி. அப்படி என்றால் அதற்கு ஒரு வாழ்க்கை தந்திருக்க வேண்டாமா? காதல் என்பது முக்கியம் என்று அவள்தானே புனைவினுடைய முதல் பகுதியிலே சொல்லியிருக்கிறார். அவன் எப்படி இவளை அம்போ என்று விட்டுவிட்டு அவன் அங்கே செல்ல முடியும்? அவள் சந்தித்த இடங்களிலெல்லாம் தோட்டத்திலும் ஆட்டிலும் மேட்டிலும் தேடிக்கொண்டிருக்கிறாள். அப்போ இக்கதாசிரியர் என்ன சொல்ல வருகிறார் என்ற ஒரு கேள்வி ஏற்படுகிறது. இப்போ இந்த 5 பகுதிகளாக அவர் பிரித்து எழுதியதை 5 நாவல்களாக தனித்தனியாக அவர் எழுதியிருக்கலாமோ என்று தோன்றுகிறது.
அப்போ தனித்தனியாக எழுதியிருந்தால் ஒவ்வொரு நாவலும் ஒவ்வொரு போக்கிலே அமைந்திருக்கும். அப்போ ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக புரிந்து கொள்ள முடியும். இந்த நாவலை இன்றைய காலத்திலே எடுக்கின்ற ஒரு இளைஞன் எடுத்தான் என்று சொன்னால், அந்த சங்க காலத்தினுடைய மொழியை படிக்கின்ற அவனுக்கு அந்த நூல் பல மொழியிலே எழுதப்பட்டிருக்கின்றது. அதனால அந்த நாவலை தொடர்ந்து வாசிக்கின்ற அந்த வாசிப்பு அவனுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. அப்போ அவனுக்கு இந்த நாவலினுடைய அடுத்தடுத்த பகுதிகள் வேறு வேறு காலகட்டம் என்று சொல்லி அந்த ஆசிரியர் தனது முன்னுரையில் எழுதவில்லை, இல்லது பதிப்பகம் சார்பிலும் எழுதவில்லை. எங்காவது ஒரு குறிப்பாவது தனிப்பட்ட முறையில் அச்சடித்து சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அணிந்துரையிலே முன்னுரையிலே நண்பர் விமர்சகர் சரவண மாணிக்க வாசகம் அதை குறிப்பிட்டிருக்கிறார். அது போதாது என்று நான் நினைக்கிறேன். அப்போ தனிப்பட்ட முறையிலே இல்லை என்றால் பகுதி 1, 2, 3, 4, 5 என்று அந்த அத்தியாயங்கள் 10 ஒவ்வொரு முடியுது இல்லையா, அந்த இடங்களிலே தனிப்பட்ட முறையிலே அது சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அப்படின்னா தான் அந்த எடுக்கின்றவர்களுக்கு, நாவலை வாசிக்கின்றவர்களுக்கு இந்த நாவலானது 5 பகுதிகளாக சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறது புரியும். இது என்னுடைய இந்த நாவலை பார்த்த பொழுது எனக்கு தோன்றிய ஒரு எண்ணம். ஒரு அற்புதமான புனைவை தந்திருக்கிறார் கலைச்செல்வி. அவரது மொழி அருமையான முறையில் அமைந்திருக்கிறது. ஆனால் அந்த நாவலினுடைய அந்த குறிப்பிட்ட அந்த 2 பகுதிகள் மனிதரினுடைய வாழ்வை, அந்த அவரே சொல்லுகின்ற அந்த காதல் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அவன் கடந்து செல்வது, சிற்பத்திற்காகவோ அல்லது விடுதலைக்காகவோ கடந்து செல்வது எந்த அளவிற்கு சரி என்று தெரியவில்லை என்பதை மட்டும் சொல்லி இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி. நன்றி சார். ஆலகாலம் என்ற நாவல் குறித்து மிகச் சிறப்பான உரை தந்தீர்கள். ஆலகாலம் ஒரு நல்ல நாவல். எழுத்தாளர் கலை மஞ்சுளாதேவி அவர்கள் சொன்னது போல அவருடைய ஒவ்வொரு கலைச்செல்வியுடைய ஒவ்வொரு படைப்பிலும் ஒரு கடுமையான ஒரு பின்னணியில் ஒரு உழைப்பு இருக்கிறது. அது இந்த நாவலில் நாம் பார்க்கலாம். 5 அடுக்குகளை கொண்ட நாவல் அது. முடிவற்ற பயணங்களும் முடிவற்ற கேள்விகளும் கொண்ட வாழ்வு குறித்த விவரணையை கால வகைமையுடைய மாந்தர்களை கொண்டு நிகழ்த்தி காட்டக்கூடிய ஒரு நல்ல நாவல் அது. பாணன் என்ற சங்ககாலத்தைச் சேர்ந்த அறிவுடை நம்பி, விக்கிரமன் என்ற சிற்பி, ஒரு மன்னனாகிய விஜயாலய சோழன், ஒரு நடிகனான சுப்பையா, ஒரு இளைஞனான அமுதன். இந்த மொத்த வாழ்விலிருந்து நாம் விமர்சகர் மதுரமூர்த்தி அழகு அவர்கள் நிறைய கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். எழுத்தாளர்கள் அது குறித்த தன்னுடைய கருத்துக்களை பகிர்வார் என்று நம்புகிறோம். அடுத்ததாக ஏற்புரை. ஏற்புரைக்கு முன்பு இங்கு பேச விரும்பக்கூடியவர்கள் அல்லது எழுத்தாளர்களோட உரையாடக்கூட விரும்புபவர்கள் உரையாடலாம். இல்லை, உரையாடல்ங்கிறத தவிர்த்திடலாம். அவருடைய படைப்புகளை வாசித்தவர்கள் மட்டும் படைப்புகள் சொல்லலாம். படைப்பை குறித்து மட்டும் பேசுறவங்க பேசலாம். கேள்விகளை தவிர்த்திடலாம். படைப்பு குறித்து பேசுறவங்க கொஞ்சம் கையை உயர்த்தலாம், பேச முன் வரலாம். வணக்கம். சொல்லுங்க சார். அரவிந்த் சார் சொல்லுங்க. வீடியோ ஆன்ல இல்ல சார். நான் கலைச்செல்வி அவர்களுடைய சிறுகதைகள் மூலமாகத்தான் அவர் எனக்கு அறிமுகமானார். அப்போ அந்த நான் ஆரம்பத்தில் வாசித்த சிறுகதைகள்ல அவங்க இந்த உண்மை நிகழ்வுகளின் அடிப்படையில் இல்லைன்னா புராணங்கள் அடிப்படையில அவங்க எழுதுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. அவங்களுடைய சிறுகதைகள் ரொம்ப நல்லா இருந்தது மாதிரி தான் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் ருட்டியாகிய நான் அப்படிங்கிறது வாசிச்ச போதுதான் அது ஜின்னாவினுடைய மனைவி குறித்த கதை அப்படிங்கிறது தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அதை தேடி பார்க்கும்போது அது ஒரு உண்மையான நிகழ்வு அப்படிங்கிறது புரிஞ்சுது. பட் அது தொடர்ந்து நான் அவங்களை ஃபாலோ பண்ணும்போது அவங்க நிறைய காந்தியை பற்றியே தொடர்ந்து எழுதுன மாதிரி அவங்களுடைய சிறுகதைகளும் கூட காந்தியை பற்றி, நாவலும் காந்தியை பற்றி அப்படின்னு இருந்தபோது எனக்கு அது ஒரு சலிப்பை ஏற்படுத்தி விட்டதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால
தொடர்ந்து ஒரே களத்தை பயன்படுத்துறதை விட அதை மிக்ஸ் பண்ணி போடுறது நல்லா இருக்குமா அப்படின்னு எனக்கு தோணுது. அதை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க விரும்புறேன். நன்றி. நன்றி சார். வேறு யாராவது பேச விரும்புறீங்களா? ஏற்புரைக்கு போயிடலாம். போயிடலாம். மேடம் வாங்க. கலைச்செல்வி மேடம் நீங்க பேசலாம். மியூட்ல இருக்கீங்க. அது அனைவருக்கும் வணக்கம். இந்த வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம்ங்கிற இந்த குழுவின் சார்பாக என்னுடைய படைப்புகளை இங்க பேச வந்ததுக்கு உண்மையிலுமே ரொம்ப நன்றி. மந்திரமூர்த்தி அழகு அவர்களை எனக்கும் ஜெயமோகன் அந்த விஷ்ணுபுரம் இலக்கிய விழாவில் நேரடியாக சந்தித்திருக்கிறேன். ஸோ அவருடைய இலக்கிய விமர்சனம், அவரோட தொடர்ந்து அவருடைய இலக்கிய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஸோ அந்த வகையில என்னையும் ஒரு பகுதியா எடுத்துக்கொண்டு என்னுடைய படைப்புகளை அவர் எடுத்துக்கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த இலக்கிய உலகத்துக்கு வந்தது ஒரு ஆக்சிடென்டலான ஒரு விஷயம்தான். அதாவது என்னுடைய அகம் எப்பவுமே எனக்கு திருப்தி உறாமல் இருந்தது. மஞ்சுளா தேவி அவர்கள் குறிப்பிட்டது போல வாழ்வில் எந்த பிரச்சனை இருந்தாலும் எனக்கு நானே ஒரு பிரச்சனையாக எப்போதுமே இருந்து கொண்டே இருந்தேன். எப்படியுமே அதாவது நான் ஏதாவது ஒரு அரசாங்க பணியில் இருக்கிறேன், பிள்ளைகள், கணவர் நல்லபடியா ஓடிட்டு இருந்தாலும் நான் எனக்குள்ள ஏற்படுற என்னுடைய அகம் ஒரு சிக்கலுக்குள்ளேயே எப்பவுமே இருந்தது. இதை திருப்தி உறாமலேயே நான் இருந்தேன். அந்த சமயத்துலதான் நான் எதையாவது பண்ணி இதை சரிப்படுத்தலாம். எதை பண்றதுன்னு எனக்கு தெரியாது. நூல்கள் வாசிப்போமே தவிர எழுதுவோன்னு நான் என்னைக்கும் நினைச்சதில்லை. ஸோ நான் எதை பண்ணலாம்னு சொல்லி நான் என்னுடைய தேடலின் போது ஒரு தடவை ஆக்சிடென்டல் அப்பதான் நான் கம்ப்யூட்டர் படிக்கலாம், இல்லை மேல் படிப்பு படிக்கலாம், இப்படி பல இடத்துல போய் நானும் பண்ணினாலும் எதுவுமே மண்டைக்குள்ள போகலை. இது என்னுடைய களம் அல்ல, இது என் களம் அல்லன்னு சொல்லி நான் எல்லாத்துலயுமே விலகி வந்த பொழுதுதான் எனக்கு இந்த எழுத்துங்கிற ஒரு களம் வசப்பட்டது. அந்த வசப்பட்ட களம் இதுதான் உன்னுடைய இடம் அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சிட்டே இருந்தது. ஸோ அப்படித்தான் நான் இந்த எழுத்து உலகத்திற்கு வந்தேன். நான் வந்த பயணத்தை மஞ்சுளா தேவி அவங்க சொன்னாங்க. ஸோ அப்படித்தான் நான் முதல்ல வந்தேன். அதுக்கு அப்படி தொடர்ந்து எழுத ஆரம்பித்தேன். ஸோ இப்போ அப்புறம் எனக்கு இது மாதிரி இப்போ நம்ம இந்த எடுத்துக்கிட்டதில் ஆழகாலம் தான். இந்த மூணு தொகுப்புகள் 3 விஷயங்கள் பற்றி பேசுவோம். ஏற்கனவே நான் நிறைய புத்தகங்கள் வெளியிட்டிருக்கேன். அரவிந்த் சாருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னா நான் ஏற்கனவே 5 சிறுகதை, இது காந்தியுடைய சிறுகதை தொகுப்பு அல்லாது 6 சிறுகதை தொகுப்புகள் வெளியிட்டிருக்கிறேன். காந்தி நூல் அல்லாது ஏற்கனவே 5 நாவல்கள் வெளியிட்டிருக்கிறேன். ஸோ இப்போ சமீபமாக காந்தி எழுதிட்டு இருந்தாலும் நான் இப்போ மஞ்சுளா தேவி சொன்ன கதைகள் எல்லாமே புதுசு காந்தி சம்பந்தப்படாதவைகள் தான். இது அரவிந்த் சாருடைய கேள்விக்கான பதில். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் எடுத்துக்கிட்ட 3 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல ஹரிலால் சன் ஆஃப் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படின்னு சொல்லி அந்த இதை சித்ரா பாலசுப்ரமணியம் அவர்கள் எடுத்திருந்தாங்க. அதுல அந்த நூல் என் மனசுக்கு எப்படி வந்ததுன்னா, கொரோனா காலகட்டத்துல தனித்திருக்க வேண்டிய நிலைமை. அந்த சமயத்துல நான் காந்தியை படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா அப்போ நான் ஆலகாலம் நாவல் எழுதிட்டு இருந்தேன். காந்தியுடைய காலகட்டத்தில் நிறுத்தும் பொழுது எனக்கு அந்த எழுதிட்டு இருக்கும் பொழுது நான் அந்த ஆலகாலத்தை நிறுத்திட்டு காந்தியை கவரப்பட்டு காந்தியுடைய புத்தகங்களை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது எனக்கு அந்த நெருடல் பட்டது. காந்திக்கும் ஹரிலாலுக்குமான அந்த உறவின் நெருடல் எனக்கு டக்குனு கேட்ச் ஆச்சு. ஸோ அது சம்பந்தமா என்னுடைய வாசிப்பை திசை திருப்பி அது வழியாக நான் ஹரிலால் பற்றிய நூல்களை சேகரிக்க ஆரம்பிச்சு அது வழியா நான் ஹரிலாலை அடையாளம் அந்த நாவல் நான் எழுதினேன். ஸோ முதல்ல ஒரு புனைவுக்குள்ள புனைவு தளத்துல அதை ஒரு ஒரு அப்புனைவு நூலை ஒரு உலகமறிந்த ஆளுமையை ஒரு புனைவுக்குள் செலுத்துறதுங்கிறது ஒரு நல்ல அனுபவமாக தான் எனக்கு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த நாவல் நிறைவு பெற்ற சமயத்துல நிறைவு பெற்று பதிப்பிக்க வேண்டிய நேரத்துல அப்போ தன்னரம் சிவா சொன்னாங்க, இல்லை நீங்க இதை திருப்பி இது இன்னொரு பகுதி எழுதலாம், தொடரும்னு போட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதை போட்டு அதுக்கப்புறம் திருப்பி தேய்பிரி பழங்கயிறு என்று அதற்கு பிறகு ஒரு பெரிய நாவலா அது 2வது அதனுடைய எக்ஸ்டென்ஷனா, இல்லைன்னா
காந்தியினுடைய இரண்டாவது போராட்டம், முதல் போராட்டம் தென்னாப்பிரிக்காவில் நடந்தது. அவருடைய இரண்டாவது சுதந்திர போராட்டம் வந்து நம் நாட்டில் நடந்தது. ஸோ அவருடைய வாழ்வு என்பது அரசியல் கலந்தது. அரசியலற்ற வாழ்க்கையை அவர் வாழல. அவருடைய வாழ்வு வந்து தனி வாழ்வு அல்ல, பொது வாழ்வு. ஒரு பொது வாழ்வு வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னை வந்து அவனுடைய குடும்பம் எப்படி பாதிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து அந்த பையன் வந்து எந்த அளவுக்கு வீணா போனான். அதே போல வந்து அந்த இவங்க சொன்னது மாதிரி நம்ம சித்ரா மேடம் சொன்னது மாதிரி அந்த கடைசியில வந்து ஒரு தாய்க்கு வந்து கடைசி நாள் சாகிறதுக்கு முதல் நாள் பாக்குறாங்க அந்த பையனை. கிட்டத்தட்ட பிச்சைக்கார தோற்றம், தண்ணி இது குடிபோதையில நடக்க முடியாம தள்ளாடி, ஒரு ஒரு சட்டை கூட ஒழுங்கா போட முடியாம அப்படியே அதாவது ஒரு மனிதன் வந்து குடித்து அழிந்து போன ஒரு 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 நிலையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையுடைய மகனா அங்க வந்து நிற்கும் பொழுது அவர் ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்து அந்த ஆகா கான் மாளிகைக்கு உள்ள கொண்டுட்டு வராங்க. ஸோ அந்த சமயத்துல உள்ள வந்து அவர் அந்த ஸ்பெஷல் பர்மிஷன்ல வரவரோட ஒரு ஸ்பெஷல் மனிதரோட மகனா எப்படி அதை ரிசீவ் பண்றாங்க, அந்த தாய் தகப்பனுடைய மனசு எப்படி இருக்கும். ஸோ அது அந்த அந்த அது நாளைக்கு இறக்க போற அந்த தாயின் மனசு எப்படி இருக்கும். ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப உறுத்தலா இருந்தது. ஸோ அதன் வழியே பிறந்தது தான் அந்த ஹரிலால் நாவல். ஸோ அந்த நாவலை வந்து மிக அழகாக வந்து எனக்கு 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 தெரியாத என்னை வந்து காமிச்ச சித்ரா மேடத்துக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததா பார்த்தீங்கன்னா மஞ்சுளா மேடம் பேசினாங்க. அவங்களுடைய அவங்க வந்து என்னுடைய நான் வரவிருக்கின்ற கதைகளை வந்து அவங்க பேசினாங்க. உண்மையிலுமே நான் வந்து அப்போ காந்தியினுடைய சிறுகதைகள், காந்தி கதைகளை வந்து நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. மீனாட்சி சுந்தரம், சாரி, சரவணன் மாணிக்கவாசகம் சார் கூட சொன்னாங்க, அடிக்கடி வந்து நீங்க காந்தியை பத்தி இப்ப சமீபமா எழுதிட்டு இருக்கீங்க. 2 விஷயம் சொன்னாரு. முதல் விஷயம் வந்து உங்களுடைய கற்பனா கிரியேட்டிவிட்டி போயிடும் அப்படின்னாரு. 2வது விஷயம் வந்து நீங்க இது ஒரு ஸ்வீட் தான், ஆனா அந்த ஸ்வீட்டே தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்க முடியாது, கொஞ்சம் கம்மியா கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இது போல வந்து என்ன நிறைய பேர் வந்து இந்த விஷயத்த சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு நான் சொன்னதுனால அப்படிங்கிறது கூட இல்லாம எனக்கு தோன்றியவைகளை நான் எழுதுறதுங்கிறது தான் என்னுடைய பாணியா இருந்தது. எது எது என்னை மனசை வந்து கேட்ச் பண்ணுதோ அது வழியா நான் போனேன். ஆனாலும் இந்த இந்த விமன் சென்ட்ரிக் நூல்கள் தத்துவார்த்தமா அதை வந்து நான் எழுதிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து தொடக்கம் வந்து காந்தியினுடைய ஆடல் அப்படின்னு சொல்லி ஒரு கதை எழுதினேன். அது வந்து காந்திக்கும் அவருடைய மனைவி பாவுக்குமான உறவு. அந்த உறவு எப்படி இருக்கும், காந்தி வந்து அவருடைய மனைவி காந்தியுடன் வாழ்ந்த வாழ்க்கை அவருடைய மனைவிக்கு திருப்தியா இருந்ததா அப்படிங்கிற அந்த கடைசி நேர வாழ்வை வந்து அந்த கடைசி நேரத்துல வந்து காந்தியோட கடைசி நேரத்துல ஆராய்வது போல ஒரு ஒரு சிறுகதை எழுதினேன். அப்ப எழுதும் பொழுதுதான் இந்த முக்கியமான பெண் ஆளுமைகளுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எழுத ஆரம்பிச்சேன். அப்படி எழுதின சீரீஸ் தான் வந்து மஞ்சுளா தேவி அவர்கள் பேசினாங்க. நான் வந்து ஒரு மரம் போல நான் அதாவது ஒரு பெரிய அதாவது என்னுடைய படைப்பை வந்து அதுக்குள்ள காய் எது, கனி எது, பூ எது, மலர் எது, வேர் எது, தண்டு எது அப்படியெல்லாம் நான் யோசிக்கல. நான் பாட்டுக்கு எழுதிட்டு போனேன். ஆனா எனக்கு அவங்க வந்து எப்பவுமே எனக்கு தனிப்பட்ட வகையிலேயே அவங்க சொல்லுவாங்க. பட் நான் அதை வந்து எனக்கு நம்ம வந்து அப்படி எழுதுறோமா அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். இல்ல மஞ்சு, நீ அப்படி சொல்லாதீங்க, இது வந்து நான் அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா அதாவது ஏன் அப்படி சொல்றேன்னா நிஜமாவே அதை நான் வந்து சும்மா ஒரு என்கிட்ட வந்து என்ன அந்த பெருமையா என்ன நினைக்காதீங்க, ஐயோ நான் வந்து ஒரு சுயத்தம்பட்டம் இல்லாத ஆள் அப்படிங்கிறத காமிச்சுக்கிறதுக்கு இல்லை. தனிப்பட்ட உரையாடல்ல கூட நான் என்ன சொல்வேன்னா, ஏன்னா என் அகம் எப்போ வந்து என்னை சரின்னு சொல்லுதோ அப்பதான் நான் வந்து அதை வந்து நான் வந்து என்னை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். இப்பவுமே என்னுடைய தேடல்கள் வழியா தான் நான் போயிட்டு இருக்கேனே தவிர இன்னமும் என் மனம் வந்து இதை வந்து பெருசா வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. இதை வந்து எப்படி மஞ்சுளா சொல்றாங்கனாலும் நான் வந்து இதை வந்து முழுசா வந்து ஏந்தி கொள்ளவில்லை. அதாவது நீ கலைச்செல்வி வந்து அவளுடைய கலை மனம் எப்ப திருப்தி அடையுதோ அப்ப வந்து நான் வந்து ஒரு திமிரா ஒரு மிதப்பமா நான் என்ன நினைச்சுக்கலாம். பட் ஆனா ஏற்கனவே எழுதிவிட்டவர்கள் பல பேர் இருக்க, எழுதப்பட வேண்டிய கதைகள் பல தொங்கி நிற்க, இதில் நான் வந்து எங்கிருந்து பெரிய ஆளுமையா அதாவது நான் வந்து என்னத்தை படைத்து விட்டேன் அப்படிங்கிறது தான். இன்னும் மேலும் மேலும் வாசிக்க எனக்கு வந்து
நான் வந்து உள்ளதான் போயிட்டு இருக்கேன். உள்ள இந்த சென்ஸ் நான் என்ன அகம் நோக்கி திரும்பிக்கிறேன். அப்படி பார்க்கும்பொழுது நான் என்ன கொடுத்துட்டேன், என்ன பண்ணிட்டேன், என்ன செய்துட்டேன், என்ன என்ன இவ்வளோ அதான் என்ன செய்துட்டேங்கிறத விட இன்னும் எதுவும் செய்யலையே, எதுவும் செய்யலையே. ஒரு ப்ரெஷர், அதாவது ப்ரெஷர் வந்து அவங்க சொன்னாங்கன்னா, நான் வந்து யாரை எந்த குழுவிலையும் இல்ல, எந்த எந்த ஒரு சார்பெடுத்தும் இல்ல. ஒரு ஒரு பெரிய ஒரு புனித ஆன்மீகவாதியும் கிடையாது. எதுவுமே ஒரு தத்துவார்த்த ரீதியான கதைகள் எழுதினாலும் நான் தத்துவவாதியும் கிடையாது. ஆனா என் மனசு வந்து என்னைக்கு என்ன எப்ப என்னுடைய அகம் என்னைக்கு என்னை ஏத்துக்குதோ, ஆனா நான் அகம் நோக்கி திரும்பி என்னுடைய பார்வை அகம் நோக்கி அது என்னைக்கு விசாலம் அடையுதோ, என்னைக்கு புறங்களை கட் பண்ணிக்கொண்டு, புறங்களைனா கட் பண்றது இல்ல. நம்ம மனசு வந்து இப்ப புத்தர் மாதவரே என்ற ஒரு கதை எழுதினேன். அந்த கதையில வந்து இவர் சொல்றாரு, சுஜாதை கேட்கிறாங்கன்னு மஞ்சுளா தேவி சொன்ன மாதிரி, அந்த சுஜாதை வந்து கேட்கிறாங்க, ஆணும் பெண்ணும் இருக்கும் பொழுது, ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு சங்கத்துல ஈடுபடும் பொழுது, ஏன் ஒரு பெண்ணால் ஒரு பெண் இருக்கும் பொழுது ஏன் ஒரு ஆணால் தன் மனசை வந்து கட்டுப்படுத்தி கொள்ள முடியாது? அந்த கட்டுமானத்தை சேர்ந்தல்லவா நீங்கள் போதித்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி, என்னுடைய அகம் வந்து நான் வந்து புறம் இருப்பினும் நான் அகம் நோக்கி இன்னும் இன்னும் என்னுடைய பார்வைகளை எப்ப விசாலப்படுத்தி இன்னும் இன்னும் நல்ல படைப்புகளை நான் கொடுப்பேனோ அந்த சமயத்துலதான் நான் என்ன வந்து ஒரு ஒரு என்னுடைய தேடல் முடியுமா அப்படிங்கிற கேள்வியோட தான் நான் வந்து என்னுடைய பயணத்தை நான் தொடர்றேன். எனக்கு நடுவுல வந்து ஏன் காந்தியை தொட்டேன்னா, காந்தியை தொட்டா விட முடியல. காந்தியை வந்து நான் எழுதி தீர்க்க வேண்டும் என்ற எந்த முன் முடிவுகளுமே கிடையாது. ஆனா காந்தியை தொட்டா என்னால விட முடியாம நான் காந்தி கூடயே டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ நிறைய புத்தகங்கள் வாசிக்க அதை எழுதணுங்கிற ஆர்வம். ஸோ காந்தியை வந்து நான் எழுதிட்டே இருந்தேன். அப்புறம் காந்தியை தவிர காந்தியை வேறு யாரால் கொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு அவருடைய அஹிம்சா தர்மத்தை அதை வந்து நம்ம வந்து ஒரு அதாவது ஆராய்ச்சி இந்த சென்ஸ் அதை வந்து நம்ம அதுக்குள்ள நம்ம ஊன்றி பார்க்கும் பொழுது இந்த அஹிம்சா தர்மம்ங்கிறது எப்படி அது மனதிலிருந்து கூட ஒரு வன்முறை எழாத ஒரு விஷயம். அது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். மனதளவில் கூட ஒரு யார் மேலேயும் ஒரு வன்மம் இல்லாத நிலையை வந்து அவர் எப்படி கொண்டு வந்திருக்காரு, அதை வந்து எப்படி அமல்படுத்தி ஒரு சுதந்திர ஒரு நாடை வந்து சுதந்திரமாக்கி ஒரு மிகப்பெரிய ஏகாதிபத்தியத்தை வந்து அவர் வந்து எதிர்த்து நின்றார் என்றால் அந்த தர்மம் வந்து அவர் சமண நெறியிலிருந்து எடுத்துக்கொண்டதாக சொல்லுவாங்க. ஆனா சமண நெறியிலிருந்தோ இல்ல அவர் வந்து பழைய இல்ல கீதையிலிருந்தோ இல்ல வேறு எந்த வேதாந்த தத்துவங்களிலிருந்தோ அவர் எடுத்துக்கொண்டதாக விட நான் அவர் மனசுல இது கிளர்ந்து வந்த ஒரு விஷயமா தான் நான் இதை பாக்குறேன். ஸோ அதை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண அதை வந்து நான் வந்து அணுகி பார்க்கும் பொழுது எனக்கு வந்து அது அவர் வந்து எப்படி அதை நான் அணுகி பார்த்த விதத்தை தான் நான் அஹிம்சா தர்மங்கிற சர்வோதய மலர்கிறதுல எழுதி அதை வந்து நான் ஒரு நூலாகவும் காந்தியுடைய வார்த்தைகள்ல ஒரு நூலாகவும் வெளியிட்டு கட்டுரை நூலாக நான் அதை கொடுத்திருந்தேன். ஸோ இப்படித்தான் காந்தி பத்தி இதை வந்து மிக அழகாக எனக்கு ஒரு என்னுடைய முன்னுரையை கொடுத்த எனக்கு ஒரு அறிமுக உரையை கொடுத்த மந்திரமூர்த்தி அழகு சாரா ஆகட்டும், இவர் மீனாட்சி சுந்தரம் சார் ஆகட்டும், மஞ்சுளா தேவி அவங்களும் சரி, இவங்க சித்ரா பாலசுப்ரமணியன் அந்த இடத்த டச் பண்ணிட்டு போகும்போது உண்மையிலுமே எனக்கு ஒரு திருப்தியா இருந்தது. ஒரு படைப்பாளியை வந்து ஒரு படைப்பை படைச்சிட்டு போயிட்ட பிற்பாடு அதுக்குள்ள இருக்கிற அத்தனை நுணுக்கங்களை வந்து எடுத்து வைக்கும் பொழுது உண்மையா வந்து நம்ம இப்படியெல்லாம் கூட இதை பார்க்க முடியுமா, இப்படியெல்லாம் இதை உணர்ந்து கொள்ள முடியுமா, நாம் நினைச்சதை இவங்க சொல்லிட்டாங்களோ, நினைக்காத பக்கங்களும் இவங்க சொல்றாங்களோ, இப்படியெல்லாம் நம்மளால கூட எழுத முடிஞ்சிருக்கு. ஆனா அந்த எண்ணம் வர்றதில்ல. ஆனா இந்த 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 எண்ணங்களை இந்த படைப்பு வந்து உருவாக்கக்கூடியதா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு இந்த இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தோணுது. பொதுவா வந்து நான் அதிகம் பொதுவெளியில வர சங்கடப்படுறவ ரொம்ப அதிகமா வந்து என்னை காட்டிக்கிறது இல்லை. அது வந்து எனக்கு வந்து ஏன் அப்படின்னு சொன்னா இது வந்து வேணும்னோ ஒரு பர்பஸா பண்றதோ எதுவுமே கிடையாது. நம்ம வந்து என்னுடைய அகம் எப்ப திருப்தி இருதோ அன்றைக்கு நான் வந்து நல்ல ஒரு படைப்பாளிங்கிறத நான் நம்புவேன். ஸோ இப்போ எழுதிட்டு இருக்கிறேன், ஓகே. பட் என்னுடைய தேடல் முற்று பெறாத ஒரு விஷயம்தான். அதே மாதிரி கடைசியா வந்து மந்திரமூர்த்தி அழகு சார், அவர் வந்து ரொம்ப மனசுக்கு அணுக்கமானவர். அவர் என்னுடைய சமர்க்களம் நாவலை வந்து சிறுகதை தொகுப்பை வந்து வெட்னஸ்டே ஸ்டடி சென்டர்ல பேசினார், ரொம்ப அழகாக பேசினாரு. அவரை திருப்பி நான் அடிக்கடி சந்திக்கும் பொழுது எல்லாமே அவர் மேல அன்பு பெருகிக்கிட்டே தான் போகும். அந்த அளவுக்கு இனிமையான ஒரு மனிதர், நல்ல இலக்கிய விமர்சகரும் கூட. அவர் ஆலகாலம் பத்தி வைத்த
அதான் ஒரு விஷயம் ஒரு 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 எந்த ஒரு நூலா இருந்தாலும் அது விமர்சனத்துக்குள்ளாக வேண்டும். அது வந்து நல்லது மட்டுமே சொல்றதோட நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் சொல்லுவதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில இவர் வந்து மந்திரமூர்த்தி அழகு சார் வந்து ரொம்ப, அதாவது முதல்ல என்ன சொன்னாரு, உம் அந்த ஆழகாலம்ங்கிற தலைப்பை வந்து அந்த அத வந்து சிவன் தன்னுடைய தொண்டைக்குள்ள வந்து முதலில் ஏற்பட்ட கசப்பை விஷத்தை விழுங்கிக் கொண்டு நமக்கெல்லாம் வந்து அமிர்தம் கொடுத்தது போல, கலைச்செல்வி இது காந்தி வந்து அந்த சுதந்திர போராட்டத்தின் போது தனக்கு கசப்பான அனுபவங்களை தான் விழுங்கிக் கொண்டு நமக்கு சுதந்திர இந்தியாவை கொடுத்த கையளித்து விட்டு சென்றதாக அவர் சொன்ன அந்த மாதிரி நான் அந்த கோணத்துல யோசிக்கல. பட் அவர் சொன்ன கோணம் வந்து எனக்கு ரொம்ப கேட்சியா இருந்தது. ஸோ ஒரு படைப்பு வந்து பல பேர்களை வந்து வாசகர்களையும் படைப்பாளியாக்கும். வாசகர்கள் படைப்பாளியா இருந்தால் ஒழிய வாசகர்களால் எழுத்தாளரை பின்பற்ற முடியாது. ஏன்னா நானுமே வாசிக்கிறவ தான். ஒவ்வொரு தடவையும் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு விதமான ஒரு படைப்பையே இன்னும் 2வது முறை வாசிக்கும் பொழுது வேறு விதமா தோணும். ஸோ அப்போ ஆச்சரியமா தான் இருக்கும். எப்படி இப்படிங்க அந்த மாதிரி தோணும். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, அவர் சொன்னாரு 5 அதாவது ஒரு படைப்பு வந்து நம்ம என்ன பொறுத்த அளவுக்கு ஒரு படைப்பை வந்து கூவி அழைப்பதை விட அந்த படைப்புக்குள்ள ஒருத்தர் சென்ற பிற்பாடு அவர் எப்படி வேணாலும் அதுக்குள்ள போயிடலாம். இப்போ சங்க இலக்கியத்துக்குள்ள நுழைய முடிந்தவன் வந்து என்னுடைய தத்துவார்த்தமான வார்த்தைகளையும் புரிஞ்சுக்க முடியும் நான் நம்புறேன். அதனால இதுக்கு வெளியிலேயே வந்து நான் வந்து இந்த 5 காலகட்டத்தை சொல்லும் அப்படிங்கறத வந்து போடல அப்படிங்கிறது எனக்கு அது ஒரு பெரிய தவறா தெரியல. ஏன்னு சொன்னா அந்த அந்த இலக்கிய மொழி, அந்த மொழிக்குள் வசப்பட்டவன் வந்து வசப்படாதவன் வந்து தத்துவார்த்தமான விஷயங்களை வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அந்த நாவலே கொஞ்சம் ஹெவி சப்ஜெக்ட் தான். ஸோ அதுக்கு அது வந்து ஓரளவுக்கு அது வந்து அவனை வந்து ட்ரெயின் பண்ணும். அதாவது புதுசா வர்றவங்கள ட்ரெயின் பண்ணும் தான் நான் நினைக்கிறேன். பண்ணோம். அடுத்தது பார்த்தாங்கன்னா அவர் சொன்னாரு, முதல் நாவல்ல வந்து காதல் உயிரின் விசை அப்படிங்கிறாங்க. அடுத்த இதுல காதலியை விட்டுட்டு அவன் போயிடுறான் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சார் சொன்னாங்க. அது அவருடைய பார்வையை நான் வணங்குறேன் அந்த சமயத்துல. பட் நான் எப்படியா இதை யோசிச்சேன் அப்படின்னா, காதல் உயிரின் விசை என்னன்னா, ஒரு பெண் ஒரு 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 அதாவது ஒரு பாட்டு பாடிட்டு போவாங்க, மறந்து போயிட்டேன் அந்த வார்த்தையை. பாண குடும்பத்து பெண் ஒருத்தி, அவ வந்து ஒரு தன்னுடைய கூட்டத்தை விட்டுட்டு வரா. கூட்டத்தை விட்டுட்டு தன்னுடைய தம்பியோட வரா. அவ லவ் பண்றது, காதல் பண்றதுங்கிறது வந்து அவ மன்னன்னு தெரியாம காதலிக்கிறா. ஆனா மனசு போய் நல்லா சிக்கிக்கிடுது. அது வந்து அவளால அதுல இருந்து வெளியே வர முடியல. தம்பி கிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்றா. சோ 2 பேரும் வந்து அந்த கூட்டத்தை விட்டுட்டு அக்காக்காக அவனும் வரான், இவளும் 2 பேரும் போறாங்க. அப்ப வந்து அந்த காதலோட விசை தான், காதல் தான் உயிர், உயிர் தான் ஒரு விசை. சோ அந்த உயிர் தான் காதல், காதல் தான் விசை. அந்த விசையின் வழியே தான் அவங்க அந்த பயணத்தை எப்படி அந்த துணிச்சல். ஒரு பெண் வந்து இப்பவே எடுத்துக்கோங்களேன், ஒரு பெண் வந்து திடீர்னு வீட்டை விட்டு ஓடுறான்னா, அவ்வளவு வளர்த்த தாய் தகப்பனை மறந்து ஓடுறான்னா, அது ஒரு விசை, அதுக்கு ஒரு பின்னாடி இருக்கும். அது காதல். அந்த மாதிரியான அது வந்து மறைந்து போகலாம், மாறி போகலாம், எதுவாக இருந்தாலும் அது காதல். சோ அந்த நேரத்துல அந்த விசை தான் அவங்களை செலுத்துது. அந்த விசை தான் இந்த பொண்ணையும் அந்த முதல் குழலியையும் செலுத்தி இருக்கு. ஸோ அதனால அவ வந்து சேந்தமனை நோக்கி போறா. ஸோ ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது பிரைம் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் சங்க இலக்கியத்துல வந்து அதுதான் பிரைம். அவதான் அதை நோக்கி தான் அவ போறா. அடுத்த நாவல்ல பாத்தீங்கன்னா சுப்பையாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சுப்பையாவோட காதல் வந்து, சுப்பையா வந்து ஒரு பெண்ணை காதல், அவன் வந்து ஒரு பெரிய அப்ப வந்து நாடகத்துறைக்கு அவன் போயிடுறான். அவன் வந்து விருப்பப்பட்டுதான் போறான், சின்ன வயசுல போறான், நாடகத்துறைக்கு போறான். அவங்க அப்பா அம்மா வந்து அவன் மேல ரொம்ப பிரியமா இருக்காங்க. ஆனாலும் அவங்க வந்து அதை வந்து உதாசீனப்படுத்திட்டு தான் போறான். அவங்க அதை வந்து, அதாவது உதாசீனம் இந்த சென்ஸ், அவன் உதாசீனப்படுத்தல, அவன் மனம் அங்கிருந்து தாவிடுது. ஸோ அடுத்த இடத்துக்கு போறான். அடுத்த இடத்துக்கு போகும்போது அதை நாடகத்துறையில வந்து ரொம்ப நல்ல, அவன் என்ன பண்ணாலும் அதை ரொம்ப சிறப்பா பண்றான். நாடகத்துறையில அவன் கால் பதிக்கும் பொழுது அவனை வந்து பெரிய அளவுல ஒரு நல்ல கொண்டாடி ஒரு மிகப்பெரிய புகழ் வாய்ந்த ஒரு ஆளா ஆகுறான். அந்த சமயத்துலதான் வஉசி இந்த மாதிரி எல்லாம் வந்து அவனுடைய நாடகத்துறையிலேயே அந்த டைம்ல ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க. அந்த டைம்ல இருக்கிற சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம் நான் எழுதி ரொம்ப நாள் ஆச்சதுனால அதை கொஞ்சம் மறந்துட்டேன். அந்த வஉசி நினைக்கிறேன், அவரை வந்து
அவருடைய ஒரு ஒரு போராளி வந்து அங்க இருக்கிறான். அது வழியா அந்த பையன் அவருக்கு வந்து சுப்பையாவுக்கு வந்து அறிமுகம் கிடைக்குது. அது வழியா அவன் காந்தியை நோக்கி அவன் பயணம் பண்றான். அப்ப வந்து அவங்க வங்கத்துக்கு வரான். வங்கத்துல ஒரு பெண்ணை காதலிக்கிறான். எப்படி அம்மா அப்பாவை வந்து அவன் வந்து உதாசீனப்படுத்தல. ஆனாலும் அவன் மனம் அங்கிருந்து கிளம்பி 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 வருதோ, அப்ப நான் வந்து பொதுவா இந்த நாவல் வந்து எந்த ஒரு 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 மனமுமே, எந்த ஒரு துயரமுமே ஒரு கலையால் ஒரு கலை வந்து அவனை வந்து மாற்றிவிடும். கலை வந்து தான் ஆற்றுப்படுத்தும். நிலையாமை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய துயரத்தை வந்து அல்லது வரத்தை வந்து நமக்கு கொடுத்திருப்பது கலை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த உலகம் கொடுத்திருக்கிறது வந்து கலை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பையன் வந்து இது எல்லாத்தையும் கடந்து கடந்து போகும்போது அவனுடைய கலை வந்து அவனுடைய வாழ்வு அமைதிப்படுவது என்பது காந்தியடிகளின் பாதத்தில் தான். ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு டிராவல் அப்படிங்கும் பொழுது அப்படிதான் அதை நான் அந்த வகையில தான் நான் அதை பார்த்தேன். அதே மாதிரி 2வது நாவல்ல வந்து சோழர் அவன் வந்து சோழ நாட்டுக்கு போறான். ஆனா பல்லவ நாட்டுல போர் நடக்குது. அந்த கதாநாயகன் சோழ நாட்டுக்கு போறான். சோழ நாட்டுல அவனுக்கு ஒரு காதலி கிடைக்கிறாங்க. பட் ஆனா அதை விட அவனுக்கு தாய்நாடு முக்கியமா இருக்கு. தாய்நாடு முக்கியமா இருக்கு. தாய் தகப்பன் முக்கியம். தாய்நாட்டுக்கு வந்து பாக்குறான். இதெல்லாம் நடந்த அதாவது இந்த கதை நடந்த வரலாறு அல்ல. பட் அந்த 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 விஷயங்கள்லாம் வரலாறு வந்து நடந்த வரலாறு. அப்போ வந்து சாளுக்கிய மன்னன் அடிச்சு, இப்ப தாம்பரம் பக்கத்துல தான் இருக்கு அந்த ஊர் கூட. சோ அந்த சாளுக்கியனை அடிச்சு உடைச்சிட்டு போயிடுறான். அந்த இடத்துல அவங்க அப்படி ஊர் இருந்த அடையாளமே தெரியாத பொழுது அவன் வந்து உறைஞ்சு போயிடுறான். உறைஞ்சு போகும்போது அவனுடைய மனசு வந்து எந்த பற்றற்று போகும் பொழுது அவன் சிறு வயதுல கற்றிருந்த அந்த கலை மீது அவனுக்கு ஆர்வம் வந்து அவன் திருப்பி வந்து அவன் வந்து இந்த சிற்ப தொழிலுக்கு வரான். சிற்ப தொழிலுக்கு வந்து மன்னன் என்னென்ன கேட்கிறானோ எல்லாத்தையும் செய்து தரான். அப்ப வந்து அந்த மன்னனுக்கு வந்து அவன் சிற்பத்துல வந்து பேரார்வம் கொண்டிருந்த அந்த மன்னன் பல்லவனுக்கு அவனுக்கு வந்து அவன் சொல்றான். அதாவது அப்ப நான் எடுத்துக்கொண்டது அந்த சிற்பம், அதாவது இன்னமும் அர்ஜுனன் தபசு என்ற ஒரு சிற்பம் வந்து இதுல மகாபலிபுரத்துல இருக்கு. அந்த சிற்பத்துல வந்து இடதுபுறம் வந்து ஒரு எம்டி ஸ்பேஸா இருக்கும். வலதுபுறம் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கங்கை இமயமலையில இருக்கிற அத்தனை விலங்குகள், முனிவர்கள் தபஸ் பண்றது. சோ இது எல்லாமே அந்த மேல இருக்கும். கீழே வந்து வலதுபுறம் வந்து யானை கூட்டம் இருக்கும். மன்னனுக்கு பிடித்த யானை கூட்டம் இருக்கும். இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து எதுவுமே இல்லாம பிளாங்கா இருக்கும். சோ இது வந்து என் மனசுல அந்த கற்பனை உண்டாக்குச்சு. அதாவது இவன் வந்து அந்த அந்த மொத்த உறவுகளையும் மொத்த சொந்தங்களையும் இழந்தவன். ஏன்னா அது அவ்வளவு அந்த உறவுகள் மேல ஆசை கொண்டு அவன் அங்கிருந்து அவனை வந்து அவ்வளவு சந்தோஷமா வழி அனுப்புறாங்க. அவனுடைய மகனோட அவனுடைய நண்பனோட திருமணத்துக்கு சோழ தேசத்துக்கு அனுப்புறாங்க. ஆனா திரும்பி வரும்போது ஒருத்தருமே இல்லை, ஊரே இல்லை, தரைமட்டமான பிற்பாடு அவனால அதை வந்து சகிச்சுக்க முடியாம திருப்பி அவன் வந்து இங்க வரான். வந்த பிற்பாடு இவனுடைய கலை வந்து வேற எதுலையுமே நாட்டம் இல்லாத போது சிற்பம் சொல்லி சிற்பத்தை வடிக்கிறான். அப்ப நான் இதை என்ன பண்றேன்னா அர்ஜுனன் தபசு செதுக்கிய சிற்பியாக நான் வந்து கற்பனை பண்றேன். சோ அப்படி பண்ணும் பொழுது இவன் என்ன பண்றான்னா இந்த சிற்பத்தை வந்து இவன் உருவாக்கிய பிற்பாடு மன்னன் வந்து பார்க்கறான். பார்க்கும் பொழுது இவனுக்கு வந்து நான் உனக்கு பாதி ராஜ்யத்தை கொடுக்குறேன். நான் என் மனசுல இருக்க கற்பனை நீ அப்படியே வடிவமா கல்லாக்கி கல்லில் வடித்து வச்சுட்ட. உனக்கு நான் பாதியாக்கி கொடுக்குறேங்கிறான். இவனுக்கு பாதி ராஜ்யத்தை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்றான். நீ முதல்ல என்ன சொல்றான்னா அவன் மன்னனுக்கு வந்து ஒரு யானை பிடிக்கிறது. அந்த யானையை அப்படியே வரைஞ்சு யானை வந்து சிற்பமாக்குறான். அவன் என்ன சொல்றான் மன்னன், வலது பக்கம் எனக்கு, இடது பக்கம் உனக்கு. இடது பக்கம் உனக்கான இடத்த வந்து நீ வந்து செதுக்கிக்கோ, உனக்கான ஓவியத்தை நீ செதுக்கிக்கோ, உனக்கான கற்பனை என்ன வருதோ அதை நீ செதுக்கிக்கோ, நீ யாருங்கிறத அங்க செதுக்கிக்கோ அப்படின்னு சொல்றான் மன்னன். அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் வந்து இந்த இடத்த செதுக்கலான்னு அந்த இடத்த மட்டும் எம்டி ஸ்பேஸா வச்சிருக்கிற அந்த நிலைமையில தான் மன்னன் வந்து எனக்கு பாதி ராஜ்யத்தை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றான். அவன் எல்லாத்தையும் விட்டு விலகி வந்து கலையின் வழியா அவன் அமைதியை பார்க்கும் பொழுது திருப்பி ஒரு ஒரு உலகியல் வாழ்வுக்குள்ள அவன் செல்ல முடியாம திருப்பி வந்து வடதிசை நோக்கி அவன் போறான். வடதிசை இமயத்துல இருந்தா திருப்பி வரான். அவங்க அம்மா அப்பா இறந்த பிற்பாடு அவன் இமயத்துக்கு போயிடுறான். அங்கிருந்து அவனுடைய அனுபவங்களை தான் இங்க சிற்பமாக்குறான். ஸோ திரும்பவும் அவன் வந்து இமயம் நோக்கி அவன் வடதிசை நோக்கி நகர்ந்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை முடிச்சிருப்பேன். ஸோ அப்போ வந்து அங்க காதல் முக்கியம் இல்லை. ஸோ கதை தான் எது முக்கியம், எது விசை. இப்ப இதுல வந்து அவனுடைய விசை, மனதின் விசை எதுனா அவன் வந்து அந்த அந்த துயரத்தை கடக்கிறது அவனுக்கு அது ஆறா துயரம்.
அந்த துயரத்தை கடக்கிறது இந்த கலையின் வழியே கிடக்குறான். ஸோ இப்படிதான் அதை நான் பார்த்தேன். அதே மாதிரி சுப்பையா நாடகத்துறையில இருந்துட்டு ஏதாவது ரொம்ப அவனை வந்து எல்லாரும் நாடு முழுதும் அந்த இடத்துல இருந்து விலகிடுவான். கிட்டத்தட்ட என்னுடைய கேரக்டரும் அப்படித்தான் இருக்கும். ஸோ என்ன நான் வந்து ரொம்ப கூட்டமோ இதுவோ இருந்தானா நான் கொஞ்சம் ரொம்ப அமைதியா இருப்பேன், பேசவும் மாட்டேன். என்னுடைய கேரக்டரே அதுதான். ஸோ எழுத்தாளர் வெளிப்படாத பாத்திரங்கள் ஏது? ஸோ நம்மள துண்டு துண்டா போட்டாதான் கற்பனை இது கதாபாத்திரங்களா நம்ம துண்டு துண்டா போடுறதுதான் கதையினுடைய மாந்தர்கள். ஸோ அப்படி அது மாதிரி அவன் வந்து எங்கேயோ நம்மளை கொண்டாடுறாங்களோ அங்க நகர்ந்துருவான். ஸோ அப்படி நகர்ந்து 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 வந்து அவன் ஒரு பாதைக்கு போகும்பொழுது அவனுக்குன்னு தனிப்பட்ட வகையில ஒரு காதல் வருது. பெற்றோர்களையும் துறந்தவன் காதலையும் துறக்கிறான். ஸோ இது போலதான் இதை நான் திங்க் பண்ணி எழுதினேன். என்ன இந்த உண்மையிலுமே இந்த 3 படைப்புகளை வந்து மிக நல்ல ஒரு எனக்கு உண்மையிலுமே திருப்தியான ஞாயிறா ரொம்ப ரொம்ப அழகா என்ன மஞ்சுளாலாம் கொண்டாடிட்டாங்க. நான் அந்த அந்த கொண்டாட்டத்துக்கு நிஜமாவே என்ன வந்து இன்னும் எத்தனை காலம் எடுக்கிறேன்னு தெரியாது. ஆனா நான் வந்து அந்த கொண்டாட்டத்துக்கு என்ன தகுதியுடையவளா நான் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். அதே போல ஹரிலால் பத்தி அவங்க சொன்னாங்க. அவங்க அவ்வளவு படப்படன்னு அவ்வளவு அழகா அத்தனை கொட்டினாங்க. கொட்டு அப்படியே அள்ளத்தான் நமக்கு முடியல. அந்த அளவுக்கு கொட்டினாங்க. அவ்வளவு அளவுக்கு காந்தியவாதி அவங்க. அந்த அளவுக்கு கொட்டினாங்க. ஸோ நான் எழுதின விஷயங்களை வந்து அப்படி ஒண்ணு விடாம சொன்னாங்க. நான் என்னுடைய நாவலை திருப்பி ரிவைஸ் பண்ணது போல ரொம்ப மிக மிக அழகா அவங்க பண்ணாங்க. மதுரமூர்த்தி அழகு சார் காலையில கூட இந்த கேள்வி கேட்டாங்க. சுப்பையா ஏன் அந்த பையனை விட்டுட்டு போயிட்டா? அதாவது நியாயம் வந்தது. ஒரு உலகம், இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் இப்படி நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு பிரளயம், ஒரு 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 அலை வந்து வீசும் பொழுது அதுல அது பேரலையா இருக்கணும், இயற்கை பேரிடர் அந்த மாதிரி இல்லை. ஒரு அலை வந்து வீசும் பொழுது ஒரு ஆண்டு கடக்கும் பொழுது பல விஷயங்கள் தள்ளி அடுத்த ஆண்டு வரும் பொழுது வேறு விஷயங்கள் அதாவது ஒரு நிகழ்வுங்கிறது ஒரு நிகழ்வு மட்டுமே. அதன் மேல எந்த வெயிட்டுக்கும் வந்து காலம் வந்து போடாது. ஒரு நிகழ்வு மட்டுமே காலத்தை பொறுத்த அளவுக்கு. அப்ப சுப்பையா வந்து அந்த பொண்ணை காதலிச்சான் அப்படிங்கிறது அது வந்து அவன் கைவிட்டான். அந்த பொண்ணோட வாழ்க்கை அப்ப எல்லாருடைய வாழ்க்கையும் வந்து நியாயம் செய்து கொண்டே ஒரு விஷயத்தை வந்து நம்ம கடக்க முடியாது. ஸோ அந்த வழியில தான் இதை நான் கடந்தேன். இந்த ஒரு நல்ல கேள்வியை முன்வைத்த என்னோட மீனாட்சி சுந்தரம் சார், இத்தனை அரவிந்த் வடச்சேரி சார், இவங்க என்னோட ஒரு நல்ல கேள்வியை முன் வச்சு. ஆனா இதே கேள்வி வந்து சரவணன் மாணிக்க வாசகம் அவர்களும் வச்சாங்க. ஸோ இது மாதிரி எனக்கு உண்மையிலுமே ஒரு மிக நல்ல ஒரு மாலையை வந்து கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம். மிக்க நன்றி மேடம். ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. நன்றி சார். ஒரு 6-7 சிறுகதை தொகுப்புகளை, இந்த நாவல்கள் எழுதின கூட இன்னும் கூட நான் சிறப்பான ஒரு முயன்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னது உங்களுடைய தன்னடக்கத்தை காட்டுது. ரொம்ப சிறப்பா அந்த உங்களுடைய அந்த ஆழகாலம் நாவலுடைய 2ஆம் பகுதி எனக்கு ரொம்ப சிறப்பா பிடிச்சிருந்த பகுதி, அந்த அர்ச்சுனன் தபசு காட்சி. அதாவது இதுவரை நம்ம அதை பார்த்ததுல இருந்து அது உங்களுடைய அந்த நாவலை படிச்சவருக்கு அப்புறம் அதை நான் வேறு விதமா தான் பார்க்குறேன். அது ஒரு ரொம்ப எனக்கு பிடித்தமான ஒரு பகுதி. அதை பற்றி நீங்க விரிவா பேசுனீங்க. மிக்க மகிழ்ச்சி. மதுரைமூர்த்தி சார், நிகழ்ச்சியை முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். ஆமா. வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழு நடத்திய இந்த ஒரு மிகச்சிறப்பான ஒரு மாலை நேர ஒரு ஞாயிறு எழுத்தாளர் கலைச்செல்வி அவர்களுடைய நாவல் குறித்து, ஹரிலால் தகவனார் பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி நாவல் குறித்து அற்புதமாக உரையாற்றிய எழுத்தாளர் சுத்ரா பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும், கலைச்செல்வியின் சிறுகதைகள் குறித்தும் அவருடைய முழு ஆளுமையை பற்றியும் ஒரு பார்வையை அளித்த எழுத்தாளர் மஞ்சுளா தேவி அவர்களுக்கும், ஆழகாலம் நாவல் குறித்து உரையாற்றிய விமர்சகர் மந்திரமூர்த்தி அழகு அவர்களுக்கும், நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர் அரவிந்த் வடசேரி மற்றும் உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் குழுவின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மேடம். நன்றி. வணக்கம் சார்.